பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம் சொல்வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம் கரைந்திடும் நானும் தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் எல்லா நிலையும் தானதன் நிலைதான் பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான் கல்லாய் காணும் அச்சலம் மலைதான் கடவுளம் யாக்கும் அண்ணாமலைதான் நாளும் கோளும் அதற்கேது இருமை என்பது அதிலேது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும் சோகம் மோகம் தானேது வினையின் பதிவும் பதியாது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம் சொல்வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம் கரைந்திடும் நானும் தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம்
சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி. உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள் தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான். ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே. ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். வள்ளலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம்.
ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். பல ஜென்மம் எடுத்தாயே உண்மை மறந்து, பல ஜென்மம் எடுத்தாயே உண்மை மறந்து, போகட்டும் வருந்தாதே கதியும் உனக்குண்டு, போகட்டும் வருந்தாதே கதியும் உனக்குண்டு. ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். பிறவிப்பிணியில் வருந்தும் உனக்கே, பிறவிப்பிணியில் வருந்தும் உனக்கே, வழிகாட்டும் சத்குருவை நீ சரண் புகுவாய். அவர் கூறும் நல்மொழியை தான் சேவி மடுப்பாய். சத்சங்க இணக்கம் நாளும் தான் பெற்று பொய் நானை புறம் தள்ளுவாய். சத்சங்க இணக்கம் நாளும் தான் பெற்று பொய் நானை புறம் தள்ளுவாய். ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். குருவின் வாக்கிலே ஸ்ரத்தை கொண்டு நீ, குருவின் வாக்கிலே ஸ்ரத்தை கொண்டு நீ, க்ஷணந்தோறும் உள் பார்வை பார்த்தே வாழ்ந்திடு. உள் ஒளிரும் மெய் பொருளை உணர்ந்தே கழித்தீரு. மொத்தத்தில் உனக்கே குருவேதான் தாயே, பயமென்ன பவம் வென்றிடு. மொத்தத்தில் உனக்கே குருவேதான் தாயே, பயமென்ன பவம் வென்றிடு. ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். பல ஜென்மம் எடுத்தாயே உண்மை மறந்து, பல ஜென்மம் எடுத்தாயே உண்மை மறந்து, போகட்டும் வருந்தாதே கதியும் உனக்குண்டு, போகட்டும் வருந்தாதே கதியும் உனக்குண்டு. ஓ மனமே உந்தன் பொய்மை உணர்வாய், நான் பாவம் நிஜமல்ல உணர்ந்தே தெளிவாய். சாய்ராம், சத்குரு சரணம், அம்மா சரணம். அப்படியே இப்ப இந்த சௌக்கியா என்றொரு சௌபாகியம், சௌக்கியா என்றொரு சௌபாகியம், நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம், நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி. உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியா என்றொரு சௌபாகியம், நாம் பெற்ற
பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள் தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான். ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே. ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். வள்ளலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியாயென்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். Namaskaram, Guruji. Namaskaram. Evening, Guruji. Good evening. Welcome. Blessings to all of you. Thank you, thank you. Blessings to all. Blessings to all. Thank you, Guruji. You have any questions for Guruji? No? Okay. Oh, fantastic. Okay. Nice. Namaste, Guruji. Namaste, ma. Namaste, ma. Blessings. Thanks. Blessings. No pulling here. எல்லாம் மீதி லைன்ல கொடுத்துட்டீங்கல்ல? பண்ணி ரெக்கார்டிங் ஆன் பண்ணிருக்கேன். Sit back. So this is the sixth technique. What we are going to see is the sixth technique. See, everything is fine-tuned to
to take you deep within yourself. And who goes there? Who goes there inside? Is there anyone who goes there actually? No. No. The humanity has got deceived by the notion that the thoughts are thinkers. A solid physical body which throbs, the heart throbs, the blood circulates, the breath goes in and comes out. By all these physical actions, all the physical actions, everything is linked to the center called thinking. And we take it for granted that the thinker is our brain or our within the physical body, the mind thinks. Where is mind? Before asking where is mind, we should immediately ask what is mind? What is mind actually? What is There mind? is no mind. There is nothing called as mind. Mind is also a word uttered by the same mind through vocal cord, through speech. That's all. It's an obvious fact. See, a dog barks. What does it express? Through barking, some feeling. Yeah. Maybe some other dog would have entered that street, noticing it at a distance. This barks, and we also come to know there must be some stranger or some other animal or dog would have entered the street. What that feeling, what that bark shows, it is the way of its communication. It is the way of its communication. It has to express its feelings. And no other way. Dog barks. A cuckoo cuckoos. Parrot talks, chatters. But for man, we have given ideas or meanings to all the feelings and labeled them as my feeling. It's my fear about exam. It's my understanding about who am I. Thus far I have reached. Thus far, wherein we reach in our mind. Obviously, we have lost the fact, forgotten the fact, the whole cosmos, even the names of countries and everything are nothing but movement in our mind, including our own physical body. Primarily, that is taken to be as oneself, and that oneself, as that physical body, is emanating, originating so many thoughts about the world. And the thinker is always myself, that is the body, physical body. And the mind is within my physical body. I think. These are my thoughts. So one will have to be led inside. The path of the process of leading him inside is to slow down
on the way to look at anything and everything, whatever that arises. There is no other way. Whatever that arises shows that this was hidden a while ago. That arisen thought was hidden underneath a feeling, underneath an experience. No one watches this closely. And because this has never been shown, see, there must be a clear way and purpose for doing this. Unless we slow down the clutter within ourselves, if the traffic is halted or regulated, slowed down to a major extent, the observer is always colored, veiled. He is wearing different glasses, different colors of glasses. Everything is influence of that thought, that thinker, the thinking. This goes on and goes on and goes on. Our purpose is to see really, am I the thinker? Am I, in the sense within that I, double quotes? Is it the physical body? Or is it the thought? Or is it the word thinker? That is also to be thought about only by the thinker, right? Everything should be only by the thinker. Thinker is namesake. But is he real? The utterance or the thinking about the word thinker, though it is also a thought, is it real? And the feeling attached to that individual, because feeling and individual, they arise together. They arise together. Our boy also asked what question? How to control my anger. Anger and himself got identified together, and he has taken himself as the anger itself. So this is the same way to see the truth. Why do you need to see the truth? Because within mind, everything is always associated with seeing only. Even hearing is seeing. We call it as mental eye only. We don't call it as mental ear. Mind's ear, mind's taste, mind's touch, mind's smelling. We always call it as mind's view or mind's seeing, intellectual seeing. Everything is light, associated with light. Why is it associated with light? Because we are nothing but the original light, the unarisen light that exists during our deep sleep. Simple. Simple. Unarisen, unleaving, formless, nameless. Now we'll go with the next technique.
சௌக்கியா என்றொரு சௌபாகியம் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றே எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள் தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான் ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய் உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய் எள்ளலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். This is the 6th technique in the series. We will continue to give as many techniques as possible, because the essential point is that one should turn within and stay within, slow down the process and look at who the thinker is, who the feeler is, who the experience is. The purpose of turning within, the purpose of enlightenment is there any being left to get enlightened, or are we something else? You understand this? Are we something else? Yes, of course we are something else. What is that something else are we?
the thing that exists without our physical body, our mind, our intellect, our egocentric existence, waking state, along with the cosmos, everything vanishes. There we exist as the self, supreme self, the Swarupa. They call it in Sanskrit Swarupa. In Tamil also they call it as Swarupa. For that we have to very, very cautiously and with perseverance, with a lot of self-involvement, a thirst, a yearning. With that one has to, because we are not chasing some shadow. We are not chasing any shadow. This is the authentic being, the authentic thing behind. It is veiled by the thought. It is veiled by the feeling. It is veiled by the experience. That's why in Tamil they use this word for God. It is transcend the yin. Kada. Always we have been showing the first slide as this slide, where how really things exist, things arise, including a man who is waking up from deep sleep state, or a child is born, a girl gets conceived as a single cell. The very first moment of conception is only a single cell that can't be detected. It takes minimum 3 days. So the cosmos never stays still. Is it that 72 hours time that gives life to some cell? No. Even beyond that, life only is. Even this is detectable if such a powerful gadget is invented and seen through. Even the moment of conception can be seen, isn't it? They fix a slow camera when a lotus blooms, when a flower, when a jasmine flower, small bud, when it blooms, they put such a slow camera. It runs, it catches everything in front of it, the camera eye. 1 second divided by 1,000. With such a rapidity, they capture. So when it blossoms, it is shown in fast forward mode. Because we are conditioned, our brain is conditioned. Our brain is conditioned to see only certain limits of speed, 24 frames per second. If they have to show the speed of a car, if it is going in 40 kilometers, they will have to show it in 24 frames per second. If it goes in 300 kilometers per hour, they will have to show it in the same 24 frames per second. That's all. It will pass through. It will disappear. The car will disappear. So here everything is the manifestation of time delay. Everything is a concept. At the tiniest level, everything is an information. Life is the life which is going to manifest is held in informations. Do you understand this? For Purnima, whoever she goes to beget as her grandson, granddaughter, all are there available now at this moment. Even you were past, not only as Purnima,
Not only Vaidehi of this birth, not only Prema of this birth, Monisha of this birth. This name is given to this form, and this name and that form is conceptualized, conditioned in our minds. No one has conditioned it. Just by sitting, the conditioning is going on. We don't repeat the word, I am Monisha, I am Purnima, I am Vaidehi, I am Prema. We don't say anything, but the condition is going on. This is the grandest set. The cosmos is the grandest set of, it's a registration authority. Which registers all these things? Cosmic mind. It's a mind. What has popped up, which has come out into existence. One cell amoeba cannot be seen with the naked eye. It has to be seen with microscope. We can see an elephant, mountain of trillion cells. And are those cells is the life? No. The real life is, we have to find it. We have to find out. We will have to, for that, the very thing that hides or veils is our thinkerhood, feelerhood, experiencerhood. That's why we have always been showing this picture, this video slide. Here it says formless. What is that formless? The truth is formless, or the real life is formless, or the God is formless, godliness is formless. Whatever the word you put, word is not important, but here the properties are given by the self-realized. The enlightened has given out these properties. The truth is formless, just like our deep sleep state. All this describes our deep sleep state existence, where in deep sleep, we are almost like dead corpse. No one to realize this. But the moment you wake up, there is a gap in between the thoughts which are yet to arise and the person who has slept. He has not left you away. He has not left you. He is still there. Hangover is there. Not much of thoughts during those times, and throughout waking state, one can very casually look at what's going on within oneself. Abundant opportunities, even for a serious, earnest seeker. Every thought is a portal to enlightenment. Who attains enlightenment? Thoughts are incapable of attaining enlightenment. That fact has to be seen through. See, until this moment, we deem ourselves to be the thinkers within us. I think, I feel, this is my experience. This is the kind of thing. Whereas this is a cosmic mind, this picture shows it is a cosmic mind. In this, the manifestation in a cyclical manner arises, exists, disappears, until and unless a realized comes and shows you that you are being veiled. You will have to know these facts. Look behind who the thinker is. Look behind who the feeler is. Look behind who the experiencer is. Then, with his Upadesha
An eye is a witness like eye is set within you. It doesn't have a form. And these things don't exist separately at all. The cosmic mind repetitively, everlastingly, always does all these activities. Formless, limitless, unleaving, unerasing, undisappearing, unstuck, non-related, unsupported, separationless. This word is very, very important. Separationless. It is not you as the thinker who is producing those thoughts, your thoughts. They cannot be called as your thoughts. You cannot be called yourself as you, the thinker. Then who are you? So separationless, still, silent, blissful self of the deep sleep state. Here we have been often showing these two. One is the sixth sensed intellectual human being, then the five sensed animal. All these things, all these creations, all these life forms, they arise out of the influence of the past. Influence of the past. There is nothing new here. All our thoughts are past. All our identifications are past. Repeat performance, replay, rewind, all these things. This cosmos is an old cosmos. This dilutes. This Guruji, I have dilutes a on. question. Yes, yes. So when you say everything is from the past registrations, something happening today, is that also from the past? Not something today. Whatever that is going to happen at your time after 4 hours, or Yes. your tomorrow, or your next week, or after a millennia, trillennia, because time itself is an illusion that comes along with your thinker. Okay. Who else is the thinker? What is thinking process? Thinking process is walking inwardly in our mind in time. It's a movement in time. When you say yesterday, when you say today, when you say tomorrow, all these are all hollow words with no meaning or structure or truth in them. While you are fast asleep, that is especially in the deep sleep state, what was that time? What was that moment of existence inwardly within you? There was no existence at all. Don't know. Can't. At the moment you say that I don't know, because even that I didn't exist at that moment. That's why you refer that I through this Purnima's I, this moment's Purnima's waking state identified with the body thinker. She says now, I didn't know. You as it is, you have affixed it on the deep sleep state entity. You owned unknowingly the deep sleep state, slept body as yourself. You identified with that body now and said that statement, I didn't know. I wasn't aware. Right? Yes. But the truth in this particular statement itself reveals when you were not aware at that moment only was the question. The question was about that moment. Yes. What was existence in your body at that moment? Yeah. Now this person is a neighbor. Purnima of waking state is even within the waking state, every passing thought, every passing thinker is a neighbor who doesn't know what is happening to the previous thought, previous thinker in you. Isn't it right? Yes. It's a fact, no? Yes.
See, in the afternoon, you would have had a feeling. Where was that person now? Where is he gone? Around it, so many thoughts were produced. Mm. For moments, you were busy thinking those thoughts. Mm. Where all have they gone? This fake, this moment, this is delusion. Yeah. There is no truth in them, but there is no truth in them should not be only my statement. It should be a seen through by you, realization by you, isn't it? Yes. Yeah, that's what we are going to see in this next technique. Okay. These are, as usual, the 5 sheets that creates ignorance in us. Whenever a thought is there, you are veiled. Truth is veiled. It is like the clouds veil the moon or the sun. The mist veils clarity. All these are all, that's why they use the word sheath. Sheath means a cover. 5 sorts of cover for every cell of manifest life form as well as inertia, even a sand particle. It also has mind because wherever molecule is, wherever atom is, according to our science, there is the possibility of life. Electron, neutron, positron, all these things are revolving within an atom. There is a nucleus. Why should the nucleus gravitate? Why should the nucleus have strong nuclear forces and weak nuclear forces at the particle level? Why should forces exist? Beautifully, this science has been found out by our realist sages. They found out at the core and on the surface too, or even in the veils of different layers, in all the places, at all times, the supreme exists, the only self exists. That is what we read earlier. Formless, nameless, unleaving, unarising. So this always goes with that, these 5 shades. And these 5 shades, they again segregate themselves into 3 types of bodies. One is the grossified names and forms are all perceived through the physical body, though the eyes perceive, ears hear, actions are conducted by the karmendriyas. All things merge in the mind as a thought. One says, I talked to him, I didn't talk to him, I'll speak to him tomorrow. Give me some time. Everyone through thinking and speaking is crystallizing oneself as an entity. That's why there is a constant march of the past behind every thought. Thought itself is the thinker. Thought itself is the thinking also. The constant push by the past. Nothing can be present and future at all because past itself, we label it as now, this moment. Whereas no such thing as now. Even now is also a modified, relabeled past. Now ask me, ma. You want to ask some question? No, nothing, Guruji. I didn't have a question. Okay.
Okay. Here, immediately beneath the gross physical form is the subtle. Subtle in the sense, this is so gross, we have taken for granted that there cannot exist beyond this, beneath the skin, our skin, beneath our eyes, beneath our ears, beneath the outer layer of our physical existence. But the mind is a cosmic mind. Signals are all pervasive in the cosmos, in the space. 800 crore people, if all of them have mobile phones, 800 crore mobile signals are always there, waiting to be received or to be called. This is at the deeper, subtler level. Here, which connects the three, the pranic body, the life-throbbing principle, the physical emanation of life, origination of life through a cell. This is the structured cell manifestation, the physical body. Fifth one. So 4 is the pranic body, life principle, the body of principle of life. Then 3 is the mind, mental body, conglomerate of thoughts. Then comes the feelings, that is ego, that is intellect, realities of feelings. And here comes at the deep is the causation, the causal body. What is it? Unnamed, unformed, nameless, formless individual, whereas he gains, he labels, he brands his feelings as certain thoughts, certain emotions, certain sentiments, certain conditionings, certain beliefs. So these are all the things which clutter at every moment in a human being's life. Then we will see what we had seen in the last week. This is what we had seen last technique number 5. When we bring back the witness like authentic being into our waking state life through staying in just be 24/7, we attain all prosperities in our lives. Last week, technique was at a grosser level. Now I still zoomed it with the 6th technique. Okay, I am going on zooming in. Okay, no more, it will come to such a point, the witness itself will witness everything. This one you read, 6th technique. 24/7, being a just be watcher within actually is that the inner seeing is not under the influence of any past experience, feeling, thought. This is what is called as living in a watcherless witness-like inner gaze. This will make one's intellect shine in excellence in his day-to-day life. Purification of intellect lays foundation for enlightenment. If you add en as an adjunct before prefix for any verb, here en is added to lighten. There are 2 connotations for this particular word, enlightenment. One is completely becoming so light, like the self itself, because self is formless. It is even thinner than space. Space is having density. It is thinner than space. It pervades space. They call it as Nirakara Rupo. Vipuryapya Sarvatra Sarvendriyana. Aham Nirvikalpo. Aham Nirvikalpo
Nirakara Rupo Vipurvyapya Sarvatra Sarvendriyanam Sadame Samatvam Namukte Nabandha Chidananda Rupa Shivoham Shivoham. What do they say in this? Vipur Vyapa Sarvatra. Vipur means, Vipuhu means space. The expanse, the limitless. Actually, space has a limitation. That is what has been found out by the today's science. They say it is exactly this much years old, this many years old, 9 years old. That means size is also measured. So, Vipur Vyapya Sarvatra Sarvendriyanam. So all the skills, talents are all filling the space. That is our true nature. So when one becomes so light, this is one meaning, one type of meaning. And light means becoming light, not heavy. Another is enlightening. You are lighting it. You are lighting the flame. You are lighting the inner eye. It was blind. It was non-existent. In the sense it was blind. Now we are lighting it. The realized instills or initiates through his Upadesham the inner light. So 24/7 being a just be watcher within actually is that the inner seeing is not under the influence of any experience, feeling, thought. That's why we don't say at installments you do this practice. Just it's a casual case, very, very casual. When you and a child is alone, you casually take care of the child. You are not riveted to a chair, or you are not tying the kid to some ropes and other things, not to move this way, that way. And you are also, are you fixing your eyes on the movement of the kid? No. Everything is casual. Everything is actually like freedom. But this physical freedom is not the real freedom at all. The thought should not move. The feeling should not make the thought arise in it. We are always checking who the experiencer through feeling and experiencing or thinking. So the inner seeing is not under the influence of any past experience, because everything is past. Whatever that comes, it has arisen out of past. It is a dictum, that's all. Everything is a past. Sun is a past. This moment light, whatever the amount of light that is shed in Australia is past. It has already been shed, already been spent force on your space, on your land. Here, they haven't yet reached the sun's rays. Already in your place, it has been a spent force. What is this kind of variance? There are no such things at all. Thoughts make all these variances. They are not true. Unless we sail along, look for the thinker who thinks these thoughts, then only truth will suddenly reveal itself. That's why it's given. This is what is called as living in a watcherless witness like inner gaze. Watcherless witness like inner gaze. This will make one's intellect shine in excellence in his day-to-day life. Because that is the only instrument through which a human being leads his life, lives his life.
does all his day-to-day needs, meets his day-to-day needs. Isn't it our intellect? That is the center of an individual, no? People, humanity is called intelligentsia, intellectuals. But by this staying within in just be like a watcherless inner gaze, witness like inner gaze, what happens? It always constantly removes all the defilements, conditionings, belief systems. Everything has to go, everything has to fall off. That's why in his day-to-day life, one's intellect shines because he is immediately in the grasp of that particular situation. It doesn't take much time to understand certain things, going step by step. The mother knows even before the child becomes hungry, isn't it? Well before. Before he tries to make a sound for want of food, something, the child is satiated. Okay? This is how, if you stay in the origination point always 24/7, the cleansing takes place automatically. And you are always in advance in performing your so-called karmas also, though they are all karmas only. But even in that, you shine. Purification of intellect lays foundation for realization, enlightenment, moksha, liberation also. Because it is simply all are byproducts. There is nothing called as material living. There is nothing called as a spiritual living. How you stay within yourself gently. Will you do now? Eyes closed, simply. Just be a watcher with an inner gaze, witness like inner gaze. Can you just sit and go ahead? I will ask you to open the eyes, then you can.
very, very slowly and gently with the palms of your hand, warm up your face, underneath your palms. Keep the eyes closed for some more moment and then open the eyes within and then expose it to open light, outside light. Involve yourself in this self-inquiry. Take interest. Want to ask any questions? Do you have any Take questions, interest. Guruji, I have a question. Yeah. So when I'm trying to do it 24/7, keeping like a watcherless, witness-like gaze, sometimes I'm a little bit confused. Say, for example, I'm making a cup of coffee in the morning. Without thinking about it too much, how do I imply the witness-like gaze over there? See, you and the objective things are available. You in the sense always be as the physical body. For the eyes perceptions, for the whole sensory organs perception, our physical or body's experience, things are available. There shouldn't be anything going on within you. Okay. Okay. See, I have a cup to touch. I have the milk packet opened and seen through my eyes, seen by my eyes. I pour. I light the gas connection stove. All these things are physical acts. This doesn't warrant any thought inside your thought. This is simple awareness. Yep. These people call it as superficial awareness. You need not deploy any concentration, any focus. The same thing is witness like this. Okay. Suppose if this is transported, this kind of witness like, that is a phantom like being of your own self is doing all the things, and it is the phantom like being is observing this real hands, real authentic eyes, seeing the milk, opening the milk, cutting the milk cover, pouring it, lighting the gas, watching the heat getting given. So all these things are going on. In this process, the inner subtle body, mind, intellect, nothing needs to appear in any manner. The same thing when you do sitting self-inquiry, sitting in just being. Same thing now, even you have forgotten the existence of your whole body, physical body. You can very well involve yourself, the watcher like witness like gaze, so intensely, so gently, not with some seriousness or some motive. Gently, because any motive if you bring in to the watcher is from the past. He will spoil it. Your observation itself will be corrupted. Okay. In physical, all your physical activities, going from this room to that room, going to the garden, walking, carrying the child, simple touch, feel, everything. Just be as they are. No more attributing any thoughts to those sensations, feelings, explaining, commenting, not any sort of thing, movement inside at all. This is what is just being in, just like this witness in 24/7. Very, only we practice, we will become so, you will become very
trained by practice and practice and practice with sincerity, with surrender. Surrender to that practice, not for some goal or something like that. Because you are not going to get anything, you are going to be the truth itself. The truth alone has the capacity to show you both this inner, outer world and inner world. Okay. Yep. This will happen. Be confident, trust, and devote as many hours as you can in all sorts of activities. Safety is the foremost thing. This is the harmless, direct, easy path, immediate, easy path. Yep. Okay. With this, we'll end. You want to ask any question, Maithreyaa? No, Guruji, like what I mean, I was just like connecting myself to whatever you were saying. So if I'm actually doing my work daily, I'm not like, I do a lot of investigation. So it is, my work is usually on the computer. So that time my mind is not thinking anything, because I'm constantly looking at what I need, like, to make my work easier. So I'm constantly looking at the information that I want, what I'm actually sourcing, putting them in the document, finalizing and sending. So my mind does not think anything else other than the work that, I mean, the work is also getting done without any thinking. But what, because it's a kind of like autopilot mode, or like, it's like how you're saying, I'm able to relate that the body is doing what it actually needs to do. It knows what it actually needs to do. So I'm not thinking anything else. But sometimes what happens with me, like how, like Purnima said, like when I'm actually working, like making a coffee or cooking, or even like cleaning in the house, like, I don't think about the work that I'm actually doing. How am I going to do? That time, my mind actually goes to some other thoughts, like, it's actually thinking something else rather than the work that I'm actually doing. Then I need to pull back myself, like, this is a thought, this is an unwanted thought, like, I've like, gone away from myself, I need to come back. So that's what is happening with me. Yeah, why? See, that you shouldn't do. The moment you brand your own self into different labels, as this is unwanted segment, here this needs to be done immediately, not those thoughts. These things need not be attended to. All these things, no. These things, be cautious. Don't label them like that. Go with them also. You allow yourself to be dragged into that. Go to the farthest end, how it takes. But be consciously be with that. Once and for all, it will be done with this. What will happen is, you allow, because you don't suppress by labeling it. This is not a practice towards an end, suppressing certain things, allowing certain things freely. This should be practiced, and they shouldn't be even cared for. All these things, labeling, nothing. Don't do anything at all. If something, if it is according to you, it's your standards only. According to you, these thoughts are extraneous, not necessary at this moment, at this point in time, like that. Some branding has set in. What you have to do is, don't again label that process. Be with the process. If it drags you, go along the lane. Let it go. How far it goes, just be with it. Be thinking in that. Don't worry. A time will, because your consciousness will not let loose yourself, lost in it. Okay. Yeah. So suddenly awakening will dawn in. Sudden or jerk like awakening will dawn in. Suddenly the whole bunch will fall off. That's why here there are no compulsions. It should be like see how the skating people, how they dance. They do dancing, no, on the skating floor, so smoothly, isn't it?
They jump, fall again, dance, making several movements in a balanced way. Like that, without branding, without commenting, without explanations, without valuing, judging, sort of evaluations, nothing. Be gentle with yourself, because you are that part of life also. If you once and for all take compassion, look at it in a compassionate way, it will not let you to see the remaining main thing. Okay, go with it, attend to it, finish it once and for all. Once it's done, gone for a lives of a time. Okay. Okay, Guruji. Okay. It's fine. We will meet next week, right? Yes. Thank you, Sure, Guruji. Guruji. Thank you. Thank you. Blessings to all of you. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை பிறவி எத்தனை உடல்கள்
அளித்தோம் சத்பாவம் இன்றே. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உணர்ந்தவரவரில் உள்ளொளிதான் அறுத்திடும் அகந்தை விலங்கைத்தான். ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே. ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே. சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். உள்ளொளி பெருகும் உன்னத வாழ்வாய் எள்ளளவும் இல்லை சோகம் ஓய்வாய். வள்ளலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய். வள்ளலென வாரி வழங்கும் வானாய் கள்ளமிலா சிந்தை அதுவே தானாய். சௌக்கியாயில் ஒரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியாயென்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதரில் விரிந்திடும் ஆன்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதரில் விரிந்திடும் ஆன்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். தழைத்திடும் ஞானம். பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும். கரைந்திடும் நானும். வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம். எழுந்திடும் கீதம். சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம். ஒலித்திடும் வானம். கரைந்திடும் நானும். தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதரில் விரிந்திடும் ஆன்மா. எல்லா நிலையும் தானதன் நிலைதான். பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான். எல்லா நிலையும் தானதன்
நிலைதான் கல்லால் காணும் அச்சலம் மலைதான் கடவுளம் யாக்கும் அண்ணாமலைதான் வாழும் கோளும் அதற்கேது இருமை என்பது அதிலேது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும் வெளியும் உள்ளும் புறமாய் போகும் உயிரும் மனமும் கனவாய் மறையும் ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும் சோகம் மோகம் தானேது வினையின் பதிவும் பதியாது தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுதிடுமான்மா தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீரம் எழுந்திடும் கீதம் சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம் ஒலித்திடும் மௌனம் கரைந்திடும் நானும் தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுதிடுமான்மா தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுதிடுமான்மா தான் அதன் அருளில் நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுதிடுமான்மா தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம் நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுதிடுமான்மா தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம் தழைத்திடும் ஞானம் பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும் கரைந்திடும் நானும் வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீரம் எழுந்திடும் கீதம் சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம் ஒலித்திடும் மௌனம் கரைந்திடும்
ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் இருந்திடுமான்மா. எல்லா நிலையும் தானதன் நிலைதான், பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான். எல்லா நிலையும் தானதன் நிலைதான், பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான். கல்லாய் காணும் அச்சலம் மலைதான், கல்லாய் காணும் அச்சலம் மலைதான். கடவுளம் யாக்கும் அண்ணாமலைதான். அண்ணாமலைதான். நாளும் கோளும் அதற்கேது, தனி நானெனும் பாவம் கிடையாது. இருமை என்பதும் அதிலேது. கொள்ளும் பெருமையும் சிறுமையும் அறியாது. தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் இருந்திடுமான்மா. விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும், வெளியும் உள்ளும் புறமாய் போகும். விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும், வெளியும் உள்ளும் புறமாய் போகும். உயிரும் மனமும் கனவாய் மறையும், வீரும் மனமும் கனவாய் மறையும். ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும். உணர்வாய் உறையும். சோகம் மோகம் தானேது, ஒரு தூய்மையின் நிழலும் காணாது. வினையின் பதிவும் பதியாது. என்றும் நிகழும் நியதியும் உதியாது. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் இருந்திடுமான்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். தழைத்திடும் ஞானம். பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும், கரைந்திடும் நானும். வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம். எழுந்திடும் கீதம். சொல் வார்த்தையை தாண்டியே ஒலித்திடும் மோனம். ஒலித்திடும் மௌனம். கரைந்திடும் நானும். தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் இருந்திடுமான்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் இருந்திடுமான்மா. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். தழைத்திடும் ஞானம். பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும், கரைந்திடும் நானும். வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம். எழுந்திடும் கீதம். சொல் வார்த்தையை தாண்டியே ஒலித்திடும் மோனம். ஒலித்திடும் மௌனம். கரைந்திடும் நானும். தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம்.
ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடுமான். எல்லா நிலையும் தானதன் நிலைதான், பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான். எல்லா நிலையும் தானதன் நிலைதான், பிரிவில்லாது எங்கும் பேரருள்களைதான். கல்லாய் காணும் அச்சலும் மலைதான், கல்லாய் காணும் அச்சலம் மலைதான். கடவுளம் யாக்கும் அண்ணாமலைதான். அண்ணாமலைதான். நாளும் கோளும் அதற்கேது, தனி நானெனும் பாவம் கிடையாது. இருமை என்பதும் அதிலேது. கொள்ளும் பெருமையும் சிறுமையும் அறியாது. தான் அதன் அருளினில் அழைத்திடும் ஞானம். நனவாய் நனவாய் கனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடுமான். விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும், வெளியும் உள்ளும் புறமாய் போகும். விண்ணும் மண்ணும் விழலாய் வீழும், வெளியும் உள்ளும் புறமாய் போகும். உயிரும் மனமும் கனவாய் மறையும், வீரும் மனமும் கனவாய் மறையும். ஒளிரும் மௌனமே உணர்வாய் உறையும். உணர்வாய் உறையும். சோகம் மோகம் தானேது, ஒரு பொய்மையின் நிழலும் காணாது. வினையின் பதிவும் பதியாது. என்றும் நிகழும் நியதியும் உதியாது. தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். நனவாய் கனவாய் ஜகமாய் மனமாய் தினமாய் திரைதனில் எழுந்திடுமான். தான் அதன் அருளினில் தழைத்திடும் ஞானம். தழைத்திடும் ஞானம். பார்வையின் கூர்மையில் கரைந்திடும் நானும், கரைந்திடும் நானும். வினோதத்தின் விழிப்பினில் எழுந்திடும் கீதம். எழுந்திடும் கீதம். சொல் வார்த்தையை தாண்டி ஒலித்திடும் மோனம். ஒலித்திடும் மௌனம். கரைந்திடும் நானும். அனைவருக்கும் வணக்கங்கள். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். எப்படி குருஜி எல்லாம் போயிட்டு குருஜி எல்லாம் வந்திருக்காங்க குருஜி. இன்னொரு 4 பேர் புது டீச்சர் வந்திருக்காங்க குருஜி. அவங்க சரிம்மா. உங்ககிட்ட முதல்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. லதா, மாலதி, தாராளம். கில்லா, கிருஷ்ணவேணின்ட்டு புதுசா அவங்க இப்பதான் 2 நாள் ஆச்சுங்களா இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றாங்க. சரிம்மா. நான் சொல்லிருக்கேன், நீங்க சொல்லிடுங்க குருஜி. கொஞ்சம் ஸ்பீடு உங்க ஸ்பீச் வந்து கொஞ்சம் கம்மியா வருது. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. என் பேர் லதாங்க. சொல்லுங்கம்மா. நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கிறோம். இனி உங்களோட ஸ்பீச்ச கேட்டுட்டு தான் நாங்க சொல்லணும். சரிம்மா, சரி, கண்டிப்பா.
கண்டிப்பா. வேற வேற யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? போன வாரம் பண்ணவங்க, போன வாரம் அத பேச ஆசைப்படுறவங்களும் பேசுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன 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 ஃபீல் பண்றீங்க, பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்றீங்க அதை பேசுங்க. அதுல நம்ம கிடுகிடுன்னு இவங்க லதா அம்மா சொல்லி கொடுக்கறது மூலமா எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். சரிங்க குருஜி, பேசுறாங்க குருஜி. வணக்கம்மா. பேர் சொல்லிருங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா ரம்யா, சொல்லுங்க. ஐயா, கண்ணு மூடி உட்காரும் போது நல்லா இருக்குங்க. எனக்குள்ள நல்ல மாற்றம் இருக்குதுங்க. முன்ன விட இப்ப பரவாயில்லைங்க. எண்ணங்கள் எல்லாம் பரவாயில்லைங்க. எண்ணத்தினுடைய இது வேகம் கம்மியாயிருக்கு. ஆமாங்க. நீங்க போட போட என்ன ஆகும்னா, இப்போ நீங்க ஒரு வாழ்க்கையே எண்ணம் தானே. அதாவது நீங்க உங்க வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் நடத்தணும்னு வச்சுக்கிறீங்க. ஃபங்க்ஷன் நடக்கும். உங்க உறவு யாருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும் சம்பளம். அது பூரா அந்த திட்டம் போடுறதெல்லாம் உணர்ச்சி மையமா அப்படியே முழுவதுமா உங்களை அர்ப்பணிச்சு அப்படியே அது வெளியில இருந்து பாத்தீங்கன்னா அது எண்ணம். ஆனா எண்ணம் எப்படி ஃபீலிங் இல்லாம இருக்க முடியும்? இமோஷன் இல்லாம எப்படி இருக்க முடியும்? உணர்ச்சி இல்லாம எப்படி இருக்கு? ஸோ அந்த கதாபாத்திரம் தன்னை உணர்ச்சி மையமா எண்ணங்களுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஓரளவுக்கு எண்ணம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே 3வது நிலை வெளிப்பாடு தான் எண்ணம். எண்ணம் தான் வாழ்க்கை. உடம்பு மொபைல் போனுடைய வெளி முகப்பு கேஸ், அவ்வளவுதான். அது எந்த கேஸ் வேணா இருக்கலாம். உள்ளதான் சாஃப்ட்வேர் தான் ஸ்பீடா இருக்கணும், சூட்சமமா இருக்கணும். ஸ்பீடுன்றதை விட எப்படி இருக்கணும்? சூட்சமன்றது இல்லை. எந்த எந்த விதமா சொல்றாங்கன்னா, தெளிவுல சூட்சமத்தை, தெளிவுல சூட்சமத்தை. ஒரு பொருளினுடைய அர்த்தம் முழுசா உள்ள போயிருந்ததுன்னா, உங்க ஹிருதயமாவே மாறி இருந்ததுன்னா, எல்லாம் உற்பத்தி ஆகுது ஹிருதயத்துல இருந்து. ஹிருதயத்தை மூடி மறைக்கிறது எண்ண ஓட்டம், அதுக்கு கீழே மறைக்கிறது உணர்ச்சிகள், அதுக்கு கீழே மறைக்கிறது அனுபவித்தவர். இப்படி வெங்காயத்துக்கு மேல உரவரையா இருக்கா மாதிரி இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க நல்லா எண்ணம் குறைஞ்சிருக்கு சொன்னீங்கன்னா, முதல்ல வெறும் எண்ணம் குறைஞ்சது தெரியும். அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சிகள்ல நீங்க வேகமா இயங்க மாட்டீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் வாதிடுற மாதிரி உங்க எண்ணங்கள் வேகம் இருக்காது. விட்டு பார்ப்பீங்க. அதுதான் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் விட்டு பார்க்கறதா இருக்கும். உணர்வு விட்டு பார்ப்பீங்க. சரி, நம்ம இதை நிர்பந்திக்காம தான் இருந்து பார்ப்போமே, கம்பல் பண்ணாம இவங்க கிட்ட அப்படின்னு இருப்பீங்க. பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம். அவங்க நிர்பந்தத்துக்கும் ஆட்பட மாட்டாங்க. இன்னும் உங்களை ஃப்ரீடமா பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எந்த எதிராளியோ யார்கிட்ட இதெல்லாம் பண்றீங்களோ அவங்க கிட்ட உங்க மேல இது நாள் வரைக்கும் அந்த மனப்பான்மையை மாறிடும். இது நம்ம உள்ள உட்கார்றதுனால நடக்கும். நீங்க உள்ள உட்கார என்ன ஆகும்னா, உணர்ச்சிகள் வேகம் குறைஞ்சு போயிடும். அதனால எண்ணங்கள் வெறும் சத்தம், இறைச்சல். மேக்ஸ் ஒரு சத்தம், சயின்ஸ் இன்னொரு சத்தம், லாங்குவேஜ் ஒரு சத்தம், புரியுதா? இதெல்லாமே சத்தங்கள் தான். எண்ணங்கள்லாம் சத்தங்கள். ஆனா சத்தங்களுக்கு உண்டான அர்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் உணர்ச்சி. அது என்ன இருக்கு? உடம்போடய சேர்ந்து போச்சு, அந்த கதாபாத்திரத்தோட சேர்ந்து போய் கிடக்கு. அதனாலதான் வேகம் வருது, எண்ணங்களுக்கு வேகம் வருது. எண்ணங்கள் பெருகி ஓடுது காட்டாரு போல, சர்ரு சர்ரு சர்ரு. உங்க தெருவுல இறங்கி நீங்க நடக்கிறதுக்குள்ள 100 சைக்கிள் இப்படியும் அப்படி இப்படி போயிட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? கத்திடுவீங்கல்ல, கொஞ்சம் விடுங்கப்பா, கொஞ்சம் வழியை விடுங்கப்பா, இப்படி வழி மறிக்கிறீங்களேன்னு வைங்கல்ல. அத்த போல நம்ம பெருக்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே
எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எரிஞ்சுக்கிட்டு பிடிங்கன்னா கொதிக்கிறது அப்படியே அடங்குற மாதிரி எண்ணங்கள் குறைஞ்சிடும். இன்னும் நல்ல டீப்பா ஆளுமைன்னு இதுக்கு கீழே இன்னும் திறக்கலாம். அந்த ஆளுமை கொண்டதுதான் வந்து என்ன பண்றது, உணர்ச்சியை வந்து பலப்படுத்து. உணர்ச்சி வந்து பலப்படும். எண்ணெய் வந்து அது மேலேயே உட்காந்து வந்து இது புனல் எடுத்து ஊதி நெருப்பு பெருசாக்குற மாதிரி உணர்ச்சியை. புரியுதா? எண்ணெய் ஓட்டம் அதை பண்ணுது. வந்து 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 அதே வார்த்தையை ஞாபகம் வந்து மனசுல ரீங்காரம் இடம். நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வலுத்து பேசியிருந்தோம்னா அது ரீங்காரம் இடுற இடம் வந்து ஆளுமை. ஆனா அந்த ரீங்காரத்தை பெருக்கிறது வந்து எண்ணெய் ஓட்டம் வந்து என்ன பண்ணும், உணர்ச்சியை வந்து இன்னும் அழுத்தி எரிய வச்சு பட்டும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இதான் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்றாரு, வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. நம்மளுடைய அகம் வந்து உண்மையான அகம் வந்து எந்த அகமா, தூக்கத்துல இருக்கிற அகம் தான் பிஞ்சுரும். பிஞ்சுன்னு தானே பச்சை சிசு போலவும். ஒரு குழந்தைகிட்ட நான் பாவம் இருக்கா சொல்லுங்க, கவனிக்க போறீங்களா இல்லையான்னு எழுந்து திடீர்னு உட்காந்து கத்துதா? இல்லையே. ஸ்லோவா தானே அது வளருது. 5-6 வயசுக்கு தானே பிடிவாதம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சு. அது வரைக்கும் இப்படி கூட நீ பிடிவாதம் பிடிப்பியாடான்னு நம்ம கொஞ்சுவோம். அதே குழந்தை பிடிவாதம் பிடிக்க கொஞ்சுவோம். ஏன்? அதுவே நம்மளுக்கு புதுசா இருக்கும். ஒவ்வொரு நாள் அது ஒவ்வொரு விதமான சுபாவம் காமிக்கும். அதை போல நீங்க உண்மையான ஆன்மஸ்வரூபத்தை பார்க்க போகும்போது வியந்து நிப்பீங்க. ஐய, இத்தனை நாளா இருந்த ரம்யாவை காணுமே எங்கேயுமே. போருமா, அதுதான் சாந்தம். அதுதான். அப்ப வேலைகளும் வெளிரும். ஏன்னா அது ஒரிஜினலா கரண்ட் உற்பத்தி ஆகிற மாதிரி எவ்வளவு நேரம் இது கொண்டுலாம் எனர்ஜி. இப்போ 24 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ணிட்டா கூட டயர்ட் ஆக மாட்டீங்க. எண்ணங்களால தான் டயர்ட் ஆகும். எண்ணங்கள் குறைஞ்சுன்னா டயர்ட் ஆகும். சரியாம்மா? அற்புதம். தொடர்ந்து பண்ணுங்கம்மா. வேற யாராவது பேசணுமா? சொல்லுங்கம்மா. அம்மா உங்க பேரு சொல்லுங்க. இவங்க போனு. உங்க பேர் சொல்லுங்க. ஆடியோ. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கங்க. என்னோட பேர் பாரதிங்க. பாரதி இல்ல? ஆமாங்க பாரதி. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரியே தண்ணி குடிச்சிட்டு பேசுங்க. நீங்களும் என்ன மாதிரி இருக்கீங்க? ஐயா வணக்கங்க. வணக்கம். இருக்கு ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க இருந்தோங்க. வேற எந்த எண்ணங்களும் தோன்றலைங்க மனசுக்குள்ள. ஒரு விதமான அமைதி இருந்துச்சுங்க. தூக்கத்துல கூட நல்லா ஆழ்ந்த உறக்கங்களா இருந்துச்சுங்க. அற்புதம். அப்புறம் இந்த சுறுசுறுப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் வரலைங்க. இன்னும் கொஞ்சம் அந்த இதுக்குள்ள போக போக ஒரு விதமான அமைதியதான் மனசு தேடுதே தவிர எடுத்து போட்டி போடுற அளவுக்கு மனசு இன்னும் வரமாட்டேங்குதுங்க. இல்லைங்க, நம்ம அமைதியா இருக்கிறோம், அமைதியா சிந்திக்கிறோம் அப்படின்னா மனசு திருப்பி திருப்பி அந்த அமைதியத்தான் தேடி போகுதே தவிர நம்மளோட ஒர்க்குங்கிறது அன்றாட செய்யற ஒர்க் இருக்கு இல்லைங்கயா, அது ஒரு ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த இந்த ஒர்க் முடிஞ்சதுன்னா அடுத்ததுன்னு மனசை தயார் பண்ணிட்டா தானே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செய்ய முடியும். ஆனா இந்த மனசு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம், அமைதியை தேடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குதான் போகுதே தவிர நமக்கு பழைய ஒர்க் பண்ற அந்த மென்டாலிட்டி வர்றது இல்லைங்க. நான் ஒரே ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது உங்களுடைய இந்த விழிப்பு நிலை, ஒர்க் பண்ற நிலை,
பாரதியா இருக்கிற நிலை, வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இது வந்து தூக்கத்துல இருந்து வருதா இல்லாட்டி இதுல இருந்து ஆழ்ந்த உறக்கம் வருதா? இதுல இருந்து எது வருது? இது அதாவது உங்களுடைய நனவு நிலை, புரியுதா? நனவு நிலையிலேருந்து தூங்க போறீங்களா இல்லாட்டி தூக்கத்திலிருந்து நனவு நிலை வருதா? நனவும் கனவு நிலை, இந்த ரெண்டு நிலைகளை வந்து சிந்திக்கும் நிலைகள், ஏதோ விவகரிக்கிற நிலைகள், புரியுதா? ஒரு மனுஷியா நீங்க விவகரிக்கிறீங்க, கரெக்டுங்களா? இப்படி இருக்கிற இந்த ரெண்டு நிலைகள் நனவு கனவு நிலைகள் தானே. இதை தவிர மூணாவது நிலை தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க, அது அமைதியா சாந்தமா இருக்கு, நல்லா தூங்குறீங்க. இதுல இருந்து எது வருதுன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தோணினது சொல்லுங்க. நனவு கனவு நிலையிலிருந்து தூக்கம் வருதா இல்லாட்டி தூக்கத்திலிருந்து கனவு நனவு நிலை வருதா? ஐயா திருப்பியும் கேளுங்க இன்னொருத்தர். அதாவதுமா 3 நிலைகளை நம்ம தினம் 24 மணி நேரத்துல ஆட்படுறோம். இதோ இப்ப வந்து நனவு நிலை. இந்த நனவு நிலையில நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அமைதியாவும் சாந்தமாவும் இருக்கிற அதுதான் பிடிச்சிருக்கு. ஒரு வேலைக்கு இன்னொரு வேலைக்கு ஆரம்பிக்கணும்னா நான் ஒரு வேற கால் ஷீட்டுக்கு போற மாதிரி, வேற ஆக்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி என் மனசை வேற மாதிரி ரெடி பண்ணணும். நான் அந்த மாதிரி விட அதை விட இதுதான் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது என்ன பண்ணணும், இன்னும் துருதுருப்பா வேலை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணேன், இன்னொரு பதில் கேள்வி உங்களை கேட்டேன். உங்களுடைய மொத்த வேலைமயமாக அந்த மனிதராக அந்த மனுஷியாக இங்க விவகரிக்கும் நனவு நிலையும் கனவு நிலையும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து வெளிப்படுகிறதா இல்லாட்டி? ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல எல்லாம் லிங்க் ஆயிருக்கணும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, இல்லையா? இந்த மூணுத்துக்கு தான் சுத்தி சுத்தி வரோம் நம்ம. இல்லாட்டி வந்து தூக்கத்துல இருந்து வெளிப்படுதா இது நனவும் கனவும், இல்லாட்டி தூக்கம் வந்து நனவு கனவுல இருந்து வெளிப்படுதா? எதுல இருந்து எது வெளிப்படுது, எதுல எது இருக்குன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான் கேள்வி. தூக்கத்துலதான் கனவு நிலையில தான் தூக்கம் வரும். கனவு நிலையில தூங்குறீங்களா? ஆமாங்க. சரி, கனவு நிலை என்ன நிலைமா? கனவு நிலைன்றதுல நீங்க கனவு காண்றீங்க, அப்படின்னா என்ன என்ன விவகரிக்கிறீங்க, என்னமா விவகரிக்கிறீங்க நீங்க? அங்க தூங்கும்போது என்னவோ தூங்கும் போதுதான் கனவு காண்றீங்க, கரெக்டா? நீங்க ஃபர்ஸ்ட் தூங்க போகணுமா இல்லையா கனவு காண்றது கூட? தியேட்டருக்குள்ள போன உடனே கனவு மாதிரி இருக்கிற சினிமா ஸ்கிரீனு நல்லா தெரியணும்னா கூட உள்ளுக்குள்ள போய் ஒரு இருட்டுக்கு நீங்க ஆட்படணுமா இல்லையா? கதவுகள்லாம் மூடி, ஜன்னல்கள்லாம் மூடி, சீட்டு கூட எங்க இருக்குன்னு கூட தெரியாம தடுமாறி ஒரு மாதிரி நம்மள கையை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்ச தியேட்டர்ல அப்படி ஸ்கிரீனை போட்ட உடனே வேற எதுவுமே தெரியாது. பக்கத்துல யாரும் உட்கார்ந்துருக்காங்க, எங்க உட்கார்ந்துருக்காங்க, எத்தனை பேர் உட்காந்து ஒன்றும் தெரியாது. நேர ஸ்கிரீன் பிரம்மாண்டமா நம்மள அந்த மாதிரி தானே கனவுலும் போய் மூழ்கிடுறோம். ஆனா அதுக்கு அடிப்படையா எதுல இருந்தோம் நம்ம அந்த மாதிரி போறதுக்கு? தூக்கம். கரெக்டா? ஒரே நபருக்குள்ள ஒரு இருட்டு போல இல்லாத மாதிரி இருட்டுக்குள்ள போய் முழுகி யாருமே இல்லாத இருக்கிற இடத்துல திடீர்னு படம் விரியின மாதிரி கனவு வருது அப்படின்னா தூக்கத்திலிருந்து தான் கனவு. சரியாமா? இப்போ கனவு இல்லாமையும் நீங்க வந்து முழிச்சுக்கிறீங்க, எல்லா நாளும் கனவு காணப்படும். இப்ப வந்து நனவு நிலை, இப்ப இருக்கிற நிலை, கரெக்டா? இதெல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கிற நிலை. இந்த நிலையில நீங்க சுறுசுறுப்பா வாழறதுக்கு தான் இப்ப வந்திருக்கீங்க. சுறுசுறுப்பாவும் வாழறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, மேன்மை அடைவதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்திருக்கீங்க. சரியா? பாரதிய எல்லா விதத்திலையும் செழுமை அடைய வைக்கணும். இதுக்கு நடுவுல ஏதாவது ஆன்மீகம் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கு, கரெக்டா? அப்படி வந்திருக்கும் போது இந்த நனவு நிலை இது வந்து தூக்கத்துல இருந்து வருதா? அதாவது கனவு இல்லை, உங்களுக்கு கனவு இல்லாம எழுந்துக்கிறீங்க, புரியுதா? தூக்கத்துல இருந்து நனவு வருதா இல்லாட்டி நனவுல இருந்து தூக்கம் உற்பத்தி ஆச்சா? இதுல இருந்து எது உற்பத்தி ஆச்சு? இங்க எந்திரிச்சா நனவு ஸ்டார்ட் ஆகும்.
எங்கிருந்து? தூங்கி எழுந்த பிறகுதான் அதுவும். ஆமாங்க. அப்படின்னா அதாவது எங்க வந்து அறவே பாரதி மாத்திரம் இல்ல, பாரதி இயங்குகின்ற உலகம் கூட, உறவுகள் கூட. தூக்கத்துல இருந்தீங்களா? யாராவது இருந்தீங்களா? பாரதி இருக்கீங்களா? நல்லா வேலை பண்ற பாரதியோ, நல்லா வேலை பண்ணாத பாரதியோ, நல்ல பெயர் எடுத்து புகழ் எடுக்கிற பாரதியோ, இல்ல ஒரு பாரதி இல்லாம இருக்கீங்களா? எது தூக்க அனுபவம்ன்றது? என்ன அனுபவம்? ஒன்றுமற்ற தன்மை. இது உண்மையா இல்லையா? நீங்க மாத்திரம் இல்ல, உங்க உலகமும், எல்லாரோட உலகமும் இல்ல. இங்கேதான் ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்க கேக்குது, எனக்கு எக்கோ கேக்குது. உங்களுடைய எக்கோ, உங்களுடைய இதான் மைக். சோ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. நல்லா வேலை பண்ணணும்னு நல்ல டிரைவோட இருக்கிறவங்க அப்படின்றது வந்து இங்க நனவு நிலையில உலகம் சொல்லி கொடுத்து போட்டி போட்டு நல்லா முன்னேறு ஓடு. புரியுதா? ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஓடுறவன் இருக்கட்டும், ஓடுறவன் யாரு, நின்றுட்டு இருக்கிறவன் யாரு, தூங்குறவன் யாரு, நினைக்கிறவன் யாரு அப்படி எல்லாம் பார்க்க சொல்றேன். எல்லாமுமே வந்து நினைப்பு தானம்மா. அது ஒத்துக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கைன்றது காத்தால எழுந்து நல்லா தூங்கினீங்கன்னா கூட அதை கூட ஒரு நினைப்புக்குள்ள கொண்டு வந்து தானே பாக்குறீங்க. அப்பா நல்லா தூங்கினோம்பா அப்படின்னு எழுதுக்கிறீங்க. இல்ல நல்லா தூங்கலப்பான்னு சொல்றீங்க, அதுவும் நினைப்பு தான். ஒரு செயலை நல்லா செஞ்சு முடிச்சீங்கன்னா நல்லா முடிச்சேன், இல்லப்பா முடிக்கலப்பா, நிறைய முறையுமா இருக்குப்பா, எப்ப முடியுமோ அப்படின்னு ஒரு குறை அப்படிலாம் இருக்கு. ஏன் இதை கேட்டேன்னா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருக்கிற எண்ணுபவர், நினைப்பவர், அவர் என்ன பண்ணிடுறாரு, கடைச்சரக்கு மாதிரி கடையில ஏதானும் மொத்தமா பொருள்களை வாங்கி விற்க போறாங்கன்னா எல்லாத்தையும் ராத்திரியா உட்காந்து லேபிளை ஒட்டி பிரைஸை ஒட்டி அங்கங்க ஒவ்வொரு ஷெல்ஃப்லையும் அடுக்கி வைக்கிற மாதிரி நம்மளையே பிரிச்சு, நம்மளுடைய நனவு நிலை வாழ்க்கையை பிரிச்சு லேபிள் ஒட்டி பிரைஸ் ஒட்டுற மாதிரி அர்த்தம். அதுல என்ன பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா அர்த்தம் தான் பிரைஸ். புரியுதா? நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவம் தான் அதனுடைய விலை மதிப்புகள். இப்படி ஒட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம. எதனால? திங்கிங்னால. சோ திங்கிங் வந்து திங்கிங் பின்னாடி திங்க் பண்ற பாரதி யாருன்ற ஒரு உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா இல்லையா? செழுமையாக செயல்படுதல். கரெக்டா? செழுமையாக செயல்படுதல். நீங்க என்ன டீச்சரா இருக்கீங்கம்மா? எந்த சப்ஜெக்டுக்கு? தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர். உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து இப்ப நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? எழுத்து, அசை, சொல் அப்படின்னு லைனா, கரெக்டா? அப்படின்னு அது கற்ற விதம், அதனுடைய ஓசை நயம் எல்லாம் உங்களுக்கு நுட்பமா தெரியுமா இல்லையா? உங்க கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க உங்க ஃப்ரெண்டு, மேக்ஸ் டீச்சரா இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தி உங்களுடைய நுட்பம், நீங்க வியக்கிற ஒரு நுட்பம், நீங்க தமிழை பார்த்து நல்ல தூய தமிழோடையும் ரொம்ப அற்புதமான இலக்கணனோடையும் ஓசை நயத்தோடையும் பேசுறவங்களை பார்த்தா உங்களுக்கு அவங்க பார்த்து வியந்து நிற்பீங்க. அவங்க வந்து மேக்ஸ் டீச்சரா இருக்காங்க வச்சு, அவங்களுக்கு இதுல ஒண்ணுமே தெரியாது இல்ல. அந்த தமிழை ரசிக்கிறதுக்கோசரம் வந்துருக்கவே மாட்டாங்க, இல்ல டைம் வேஸ்ட்னு கூட போயிடுவாங்க. கரெக்டா? சோ இங்க வந்து எல்லாத்தையுமே தீர்மானிப்பது வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் வந்து எப்படியோ வந்து விதவிதமான மதிப்பீடுகள்ல ஆளுமைகள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல வந்து முக்கியமா நம்ம வந்து சௌக்கியா என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, சௌக்கியா வந்து இந்த எண்ணுபவர், நினைப்பவள் அது யாருன்னு கத்துக் கொடுக்கும். இப்ப உங்ககிட்ட நினைப்பவர்களா இருப்பவர் எவர் சொல்லுங்க?
உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்களை எண்ணுபவர் உங்களிடத்தில் எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய மனசுன்றது மனசுதான் பண்ணுதுன்னு சொல்ல போறீங்க. என் மனசுலதான் ஒரே நினைப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த மனசுன்றது உள்ள இருக்கா, உடம்புக்குள்ள இருக்கா, தலைக்குள்ள இருக்கா, நெஞ்சு கூட்டுல இருக்கா, எங்க இருக்கு, என்ன விஷயம்? ஏதாவது லொகேஷன் சொல்லியிருக்காங்களா? இப்ப நீங்க நினைக்கிறீங்கல்ல, இது கேட்ட உடனே யோசிக்கிறீங்கல்ல, அது எங்க இது நடக்குது? அது எங்க நடக்குது சார்? உங்களுக்கு உள்ள நடக்குது, அவ்வளவுதான் இல்லையா? உங்களுக்கு வெளியில நடக்கலையா? வெளியில இருக்கிற வெட்டார வெளியிலேயே நடந்துட்டு இருக்கோங்க எண்ணம் இல்லையே. உங்க பார்வை வெளில கண்ணு திறந்திருந்தாலும் மனசு உள் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடுது இல்ல? கண்டிப்பா. அப்படின்னா எல்லாத்துக்கும் உள்ள போறீங்கல்ல. நீங்க எதையாவது பதில சொல்றதுக்கும் உள்ள போறீங்க, வாழறதுக்கும் உள்ள போய் எண்ணத்தை உபயோகிக்கிறீங்க. எண்ணமா மாறினாதான் நீங்க வாழற மாதிரியே நினைக்கிறீங்க. அதுலதான் நீங்க சுறுசுறுப்பா இருக்கிறதையும் தேடுறீங்க, டல்லானதையும் அதை வச்சுக்கிட்டு தான் புரிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பாங்க. சோ எல்லா ஒப்பிடுதல்களும் எல்லா சகலமும் எண்ணன்ற ஊடகத்தை தவிர வேற ஏதாவது நம்ம கிட்ட இருக்கா? இப்ப அது ஒண்ணு யார் திங்க் பண்றாங்கன்றது தெரிஞ்சு போச்சுன்னா, எண்ணுபவர், யோசிப்பவர், சிந்திப்பவர், நினைப்பவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்குள்ள இருக்கும் எது என்னை நினைப்பவராக, நினைத்தலாக, நினைப்புக்குள் மயமாக, வாழ்வாக, வாழ்க்கையாக, இதை தவிர வேற ஏதாவது வாழ்க்கை இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல ஃபுல்லா. இதை தவிர உங்க வாழ்க்கைன்றது என்ன? யாருடைய வாழ்க்கையுமே என்ன சொல்லுங்க. இதுதானே வாழ்க்கை. இது வாழ்க்கை. இவ்வளவுதானே வாழ்க்கை. ஆமாங்க. இவ்வளவுதான் வாழ்க்கைன்னா நம்மளுடைய எங்க தேடணும், இத எங்க பார்க்கணும்ன்றது கூட எல்லையை கொண்டு வந்துட்டோமா இல்லையா? அப்போ கண்டிப்பா. எங்க கொண்டு வந்திருக்கோம்? இப்ப எல்லை எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. பியூட்டிஃபுல். உள்ளுக்குள்ள ரெண்டு சொல்றோம் நம்ம. ஒண்ணு சும்மா இருந்தோம், இன்னொன்னு உள்கடை. இந்த உள்கடைன்ற வார்த்தை ஆக்சுவலா சும்மா இருந்தீங்கன்னா கடவுளாவே மாறுற உள்கடை. கடவுளை திருப்பி போட்டீங்கன்னா உள்கடை. சரியா? சரிங்க. இப்ப இப்ப சும்மா இருப்பவர் அப்படின்றவர் யார்? இப்ப இதுதான் 6வது டெக்னிக். அதை போய் நேர பார்த்துருவோமா? சும்மா இருப்பவரை தான் நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு விசார உத்தியிலையும் உள்பார்வையை கூட்டிக்கிட்டே போறேன். ஒவ்வொரு டெக்னிக்குமே அதுக்கு உண்டான ஒரு நுட்பத்தை கொண்டது. புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுப்புலயே யாப்பு இலக்கணம்லாம் ஒரே நாள்ல முடிச்சிருவீங்களா? முடிக்க மாட்டீங்கல்ல. ஒரு நாள் எழுத்துன்னு ஆரம்பிச்சீங்கன்னா எழுத்தையே ஒரு இழுன்னு இழுப்பீங்களா இல்லையா? ஒரு 2-3 கிளாஸுக்கு. அதுல இருந்து அப்புறம் ஆசை, அப்புறம் ஆசைன்னுவீங்க, அப்புறம் ஆசையில வேறுபடுத்தி காமிப்பீங்க. ஏகப்பட்டது ஓடும்ல தமிழ்ல. ஏன்னா அவங்களுக்கு ஜீரணிக்கிற கெப்பாசிட்டி கொடுக்கணும்ல. அதனால நம்மளும் என்ன பண்றோம், இந்த உத்திகளை நிறைய உத்திகள் வச்சிருக்கோம். நீங்க மொத்தம் ஆர்வம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சரி. பிரசிடென்ட் கிட்ட மெடல் வாங்குற டீச்சரா மாறிடுவீங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட உங்க பள்ளி சார்பு. ஏன் சந்தேகப்படுறீங்களா? சொல்லுவது உண்மை. அதுதானே. கண்டிப்பா. நாங்க தினந்தோறும் வாங்கிட்டு தானே இருக்கிறோம். என்னதுமா அவார்டா? ஆமாங்க. மெடலா? ஆமாங்க, கண்டிப்பா. ஒவ்வொரு மாணவனும் வெளியில போய் உங்களால இதானோ, உங்க படிப்பு நீங்க கத்து கொடுத்ததுனால படிக்கிறோம்னு சொல்ற ஒவ்வொன்றும் எங்களுக்கு அவார்டு தானேங்க. ஆமாமா. ஆனா கத்து கொடுத்து அவர் அதுல மெருகேறி அவர் வெளி உலகத்துல போய் பெருமை ஈட்டுவதும், பணம் ஈட்டுவதும், பதவி பெறுவதும்,
அதெல்லாம் சகஜமான அதனுடைய வெளிப்பாடுமா. ஆனா ஏறி வந்த படி, கொடுத்த மரம், கனி கொடுத்த காய் கொடுத்த மரம், அதுக்கு என்ன பெருமை? அதுக்கு என்ன பெருமைன்னா அது வந்து உள்ள கழிக்கிறது தான் பெருமை. கரெக்டா? அந்த பையன் கொண்டு வரதோ அந்த பொண்ணு கொண்டு வரதோ அப்புறம். நீங்க உங்களுடைய ஒரு நாள் வகுப்புகள் 6 வகுப்போ 7 வகுப்போ 5 வகுப்போ நீங்க போறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்கன்னா உங்க ஜீவன் வந்து அதுல ஆனந்தம் பெறணும்ல. அது வெளியிலயா இருக்கு? இந்த பசங்க சொல்றது இல்லை. ஆக்சுவலா நீங்க தான் அதனுடைய உற்பத்தி ஸ்தானம். அந்த உற்பத்தி ஸ்தானத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா டெக்னிக் மூலமா. இப்ப அடுத்த டெக்னிக் போயிடலாமா? வேற யாராவது பேசணுமா? சரி, வேற யாராவது? குருஜி சொல்லுங்கம்மா. இல்ல என்னமோ டவுட் இருக்கு. என்ன விமலா இது வினோதினி பேசுறாங்க குருஜி. ஒரே நிமிஷம் குருஜி. வினோதினி. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. அதான் இப்ப பாரதி மேம் சொன்னதே தாங்கய்யா, ஒரு விதமான அமைதி இருக்கு. அது கொஞ்சம் உட்காரும் போது முதல்ல இருந்த எண்ண ஓட்டங்கள்லாம் இப்ப இல்ல, ரொம்ப ஓரளவுக்கு கம்மியாயிருதான் இருக்கு. ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லல, நான் ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எண்ண ஓட்டங்கள் குறையும் போது ஒரு விதமான அமைதி நம்மளுக்குள்ளேயே நம்மளால உணர முடியுது. அதுக்கப்புறம் அந்த அமைதி வந்து அந்த அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஒரு எனர்ஜி சேவிங்ஸ் மாதிரி தான் நம்ம பண்றது. வந்து அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைங்களுக்கு நம்ம இந்த சும்மா இரு மூலியமா நம்மளுக்குள்ள ஒரு ஆற்றலையும் ஒரு சக்தியை உருவாக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆற்றலையும் சக்தியும் நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கறது நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, இந்த அந்த சும்மா இருந்து அதுல பண்றது விஷயத்துல இருந்து. இந்த இந்த உங்களுடைய புரிதல் கூட வந்து வழக்கமான ஒரு, அதாவது இதுக்கு இது இதுக்கு இது இதுக்கு இதுன்ற மாதிரி கணக்கு கத்து கொடுக்குற மாதிரி, சயின்ஸ் கத்து கொடுக்குற மாதிரி, இந்த சாப்டருக்கு அப்புறம் அடுத்த சாப்டருக்கு அந்த மாதிரி என்ன பண்றீங்க, வரி வரியா. புரியுதா? ஒரு சொல்லுக்கு அப்புறம் அடுத்த சொல்ல ரைட் சைட்ல படிச்சுட்டு போகணும்ல. நம்ம டெக்ஸ்ட் படிச்சாலும் சரி, இது படிச்சாலும் சரி, அடுத்த வார்த்தை வந்து முன் வார்த்தை இன்னும் விளப்பம், அதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் விளப்பம். ஸோ அப்படி படிச்சுட்டு போனா எப்பவுமே அர்த்தம், முழு அர்த்தம் வந்து படிச்சு முடிச்ச பிறகுதான் இருக்கு, அடுத்த வார்த்தையில தான் இருக்கு, முடிச்ச பிறகுதான் இருக்குன்ற மாதிரி. முடிச்ச பிறகுதான் இருக்குல்ல, இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து வெளியில படிக்கிற படிப்பு மாதிரி கிடையாது. இங்க எப்படி தெரியுமா, நீங்க எந்த இடத்துல நிக்கிறீங்களோ உள்ள அந்த இடமே வந்து ஆரம்பம் நடு முடிவு அற்ற முழுமையான ஃபுல் பீஸ். இப்ப வந்து ஒரு இது மைசூர் பாகு பண்ணிருக்காங்க வச்சுக்கோங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணி ஆறி ஒரு மாதிரி ரெடியா. எந்த பீஸ் எடுத்தாலும் எல்லா இடத்துலயும் கரெக்டா பாகு கரெக்டா வந்திருக்கும்ல. எந்த இடத்துல எடுத்தா என்ன, இந்த ஓரத்துல எடுத்தா ஆரம்பத்துல எடுக்கணும்னு எதனா ஆரம்பம்னு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதா போல உள்ள மாத்திரம் நம்மன்னு சொல்லப்படுகின்ற நம்மளுடைய உண்மையான எண்ணுபவரை கடந்த உண்மை முகம், உணர்ச்சி மயமானவரை கடந்த உண்மை முகம், சரிங்களா? அப்புறம் அனுபவிப்பவர். இங்க 3 பேரை கடந்த உண்மை முகம், அதுதான் உள்கடை. அந்த உண்மை முகம் வந்து எப்பவுமே இனிமையானது, ஆனந்தமானது, உடனடியானது. ஃபுல் புக்கு படிச்சுட்டு சொல்றேன்பா கருத்து அப்படின்ற மாதிரி நீங்க படிக்க வேண்டாம். எப்பவுமே ஜாலியா இருக்கும். இப்போ நான் வந்து எப்பயோ ஆரம்பிச்சு 10 வருஷம் கழிச்சுதான் நான் இதை ஆடுனேன் இல்லை. என்னுடைய 11ஆவது வயசுல முழுமையா நான் ஞானம் அடைந்தேன். அதுவும் இன்னைக்கும் தெவிட்டாத இன்பமா இருக்கு. சரியாம்மா? தெவிட்டாத இன்பமா இருக்கு. என்ன சிம்பிள். ஆனா இதை போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க ஆன்மீகவாதிகள். அவங்களாலதான் நம்ம காம்ப்ளிகேட் ஆயிருக்கோம். படிப்பு மாதிரியே பாக்குறோம். புரியுதுங்களா? முன்ன விட இப்ப பரவாயில்ல, போன வாரத்தை விட இந்த வாரம் பரவாயில்ல, அதுக்கு முன் வாரத்தை விட போன வாரம் பரவாயில்ல, இப்படின்னு லீனியரா போறோம். வரி வரியா வார்த்தையா போயிட்டு இருப்போம். இப்படி போக வேண்டாம். டக்குன்னு உடனே அனுபவிக்கலாம்.
அதுக்குண்டான உத்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்க இது மேல வைக்கிற நம்பிக்கை மூலமா நீங்க அங்க போட போற சாதகம் இருக்கு, அதுல கொடுக்கிற அதுல நீங்க உங்களை அப்படியே இழக்கிற விதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது சுப்ரீமா உங்களை அழிச்சிட்டு போகும். அதற்குண்டான உத்தி தான் இன்னைக்கு 6வது. சரியாமா? இன்னும் வேற யாராவது பேசணுமாமா? சாந்திமா? எல்லாரும் பேசிட்டாங்க குருஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரி. இன்றைக்கு பார்க்க போறது விசார உத்தி 6. கடவுள் விஞ்ஞான உண்முக பார்வை. எல்லாமே உள்ள பார்வை. ஒரு பார்வையில சிறு சிறு திருத்தம். சினிமா எடுக்கிறவங்க ஒரே ஸ்டாண்டர்டா டிவில நியூஸ் வாசிப்பவருக்கு ஒரே பிக்சட் கேமரா இருக்கும். ஆனா சினிமாக்கு எல்லா இடத்துலயும் பூந்து புறப்பட்டு வரும் இல்லையா? ஒரு கார் வேகமா டேர்னிங் எடுக்கிறதுன்னா அப்படியே அந்த டயருக்கு பக்கத்துல கேமராமேன் தூங்கிக்கிட்டு எடுப்பார். வேக வேகமா வீல் சுத்துறது பக்கத்துல இருந்து கேமரா கட் பார்க்கும். நம்மளுக்கு என்னமோ நம்மளே அங்க உட்காந்து பாக்குற மாதிரி கொண்டு அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வராங்கல்ல. அத போல இங்கே நல்ல இந்த பொருள் நாமன்றது உள்கடந்த கடவுள். இந்த உள்கடந்த கடவுளை உணர்ந்தவர், தன்னை உணர்ந்தவர், தானே கடவுள் தான். எல்லாரும் நம்ம எல்லாம் தூக்கத்துல கடவுளுங்க. இங்கெல்லாம் அந்தந்த அந்தந்த மொபைல் கேஸ் மாதிரி ஐயோ சுத்திக்கிட்டே இருக்கேன், டவுன்லோடே ஆகும் இல்லையே, டேட்டாவே வரலையே, காலே கிடைக்கலையேன்னு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம் சிக்னல்ஸ் எல்லாம் வானவெளியில எப்படி ஓப்பனா இருந்தது, அந்த மாதிரியான பெரிய பொருள், பெரிய பொக்கிஷம் வச்சுக்கிறோம். அந்த உத்திகளை உள்ள பண்றதுனால சின்ன சின்னதா ஒரு டேர்ன் கொடுத்தாலே போறோம், பவர்ஃபுல்லா ஆயிடும் உங்களுடைய உள்பார்வை. உள்பார்வையை செதுக்கிக்கிட்டே இருக்கேன். அது மூலமா செதுக்க போவது உள்கண். நம்மளுடைய இந்த கண், முகத்துல இருக்கிற 2 கண்ணு, மனசும் கண்ணு, புத்தியும் கண்ணு, அப்புறம் நானு என்னுடைய இதுன்றது பலவிதமான ஏக்க தாக்கங்களோட இருக்குது, அது ஒரு கண்ணு. இந்த 5 கண்ணு பொய் கண்கள். அதனாலதான் தூக்கத்துல நிம்மதியா இருக்கும். அது வேற ஒரு கண்ணு. அந்த கண்ணை இங்க விழிக்க வைக்கணும். அந்த கண்ணு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற கண்ணு ஞானக்கண். அந்த ஞானக்கண் மயமா இருந்தா நம்ம உள்ள கிடந்து கடவுளாவே இருப்போம். பிளஸ் மனுஷன் இந்த அளவுக்கு போயிட்டான்னா பூமியே அப்படியே செழிப்பாயிடும். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் நல்லா இருப்பான், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அப்புறம் சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். இதுதான் இதனுடைய இது. அந்த புத்தி லைனா சொல்லிக்கிட்டு போறோம். கடவுள் விஞ்ஞான உண்முக பார்வை. சௌக்கியா என்றொரு சௌபாகியம், சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வதுதானே வாழ்வின் கதி. உற்றிடுவோம் ஓர் உண்மை நிதி, தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி. சௌக்கியா என்றொரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. எத்தனை பிறவி எத்தனை உடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி. அத்தனையும் கற்பூரமாய் எரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர. அத்தனையும் கற்பூரமாய்
சௌக்கியமாய் மிளிர சௌக்கியா என்றொரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த முதல் வீடியோ விசாரவத்தி 6ன்னு பார்த்தோம். இப்ப ரெண்டாவது வீடியோல ஆழ்ந்த உறக்கம் போல ஒரு பெரிய பிரபஞ்சத்துல மையிருட்டா எல்லாமே இருட்டு காட்படுது. முக்கியமா நம்ம பூமி வந்து சூரியனுக்கு எதிர்ப்புறம் போய் தன்னை மறைச்சுக்குது. 12 மணி நேரம் இரவு பகுதியா மறைச்சு. மற்றபடி எப்போ வெளிச்சம் இல்லாத சமயம் கிடையாது பூமிக்கு. அதாவது சூரியன் பக்கத்துல இருந்து பார்த்தா வெளிச்சம் இல்லாத இதுவே கிடையாது. ஏன்னா அது ஒரு ஒளி பிழம்பு. அந்த ஒளி பிழம்பு கூட பொய் ஒளி. ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கோசரம் நம்ம இல்லை, நம்மளுக்கோசரம் தான் சூரியன். எப்படி நம்ம எண்ணம் மறைஞ்சதுன்னா 5 அறிவு மிருகங்கள் வரைக்கும் சூரியன் எல்லாம் அப்படி நிமிர்ந்து எதுவும் பார்க்கறது இல்லை. நம்ம மாத்திரம்தான் சயின்ஸ் புத்தகத்துல வச்சிருக்கோம். உபயோகத்துக்கெல்லாம் காத்தால எழுதுறதுலேருந்து நைட்டு வரைக்கும் சூரியன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது எல்லாத்தையும் துணி காய போடுறதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆனா இப்பேற்பட்ட நம்மளுக்கு உயிர்ப்பே கொடுக்குற அந்த சூரிய சக்தின்றது உஷ்ணம்ன்றது நம்மளை உற்பத்தி பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு ஜட இயக்கம். அதை விட சூக்குவமான இயக்கம் வந்து நம்ம கிட்ட உணர்ச்சி மயமா எண்ண ஓட்டங்கள் நிரம்பியது, அனுபவங்கள் நிறைந்தது. நம்ம கிட்ட இருக்கிற ஜீவன் சொல்லப்படுகிற உயிர் என்ன பண்ணுது? எண்ணமயமா, எமோஷன் மயமா, உணர்ச்சி மயமா அனுபவங்களை தனக்குள்ள சேகரிச்சு இன்ப துன்பங்கள் ரெட்டை போகுது இல்லைங்களா? ஆக்சுவலா அந்த ரெட்டையா இருக்கிற அனுபவங்கள் தூக்கத்துல பிரபஞ்சத்தோட 2.5 மை இருட்டு போல கலந்து கிடக்கு. விழிப்பு நிலைன்றது இந்த பதிஞ்சு கிடந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்றாய் சேருவதுதான். நம்ம வந்து இங்க ஒரு மனிதனையும் போட்டோம், இங்க வந்து ஒரு டைனாசர்ன்ற மிருகத்தையும் போட்டோம். எல்லா உயிரினங்களுமே அவைகள் தத்தம் வாசனைகளிலிருந்து தோன்றும் வெளிப்பாடுகளை தவிர நீங்கன்றது இந்த நிமிஷம் எண்ணம். அந்த எண்ணத்துக்கு பின்னாடி ஏதோ உங்களுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும். அந்த உணர்ச்சிக்கு பின்னாடி எதையோ விரும்புபவர், நாடுபவர், வெறுப்பவர் யாரோ இருப்பாங்க. யாரோ ஒருவராக ஒட்டுமொத்தமாக தன்னை பாவித்துக் கொள்ளாமல் நீங்க ஒரு எண்ணமாக கூட இருக்க முடியாது செகண்ட்ல. இந்த எண்ண கூட்டங்களின் குவியல் வந்து நனவு நிலையாவும் வருது, தூங்கின பிறகு கனவு நிலையாவும் வருது, ஆழ்ந்த உறக்க நிலையாவும் அதுதான் வருது. அங்க ஒண்ணு இல்லாம போறதும் பதிவுகள் தான். அப்புறம் அதுல இருந்து கனவா வர்றதும் பதிவுகள் தான். அப்புறம் இன்னொரு இது வந்து நனவு நிலையா வர்றதும் பதிவுகள். எல்லாமே பதிவுகள், ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே பதிவுகள். எதையாவது கூர்மையை ஆராய்ஞ்சோன்னா, பார்த்தோம்னா, பார்வையை திருப்பினோம்னா அது பதிவுல போய் முடியுது. பதிவுன்னா என்ன? பழையது, பாஸ்ட். சூரியன் இன்னைக்கோ ஆரம்பிச்சது தானே, இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு தேதி வரைக்கும் 2022 நம்ம டைம் பிரகாரம் பூமியில போட்டிருக்கோம். ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? 14 பில்லியன் ஒளி வருடங்கள் ஆகிவிட்டது பெருவெடுப்பிலிருந்து பிரிந்து வந்த இந்த சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கூட நம்ம இருக்கிற இடம் வந்து 4வது பஸ் ஸ்டாப்ல இருப்போம். மொத்தம் 14 பஸ் ஸ்டாப் போட்டு 0 பஸ் ஸ்டாப்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, ஆரம்ப பாயிண்ட் ரயில்வே ஸ்டேஷனு சென்னை டு கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க. சென்னை கோயம்புத்தூர் கடைசி ஸ்டாப்னா ஒரு 14 ஸ்டேஷன் இருக்குன்னா சென்னை முதலோ இல்லாட்டி கோயம்புத்தூர் முதல் ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. அதே போல இந்த பிரபஞ்சத்துக்கு வயசையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சைஸையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ள வந்து நம்ம மெய்ஞானிகள் என்ன பண்ணிட்டாங்க? ஐயா, நாமன்றது உள்ளுக்குள்ள உருப்படியா ஒரு ஆள் சேரல. அவன் அனுபவத்துக்கோசரம் தூங்கும் போது அனுபவிப்பவன் கூட இல்லாம ஆளே இல்லாம கிடக்கான். ஆனா எல்லாம் ஒன்று சேர்றாங்க, யார் கீழோ, யார் தலைமை கீழோ சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூக்கும சரீரத்தை பின் பாயிண்ட் பண்றாங்க, குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அந்த சூக்கும சரீரம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னை வெளிப்படுத்துகிற இடம் வந்து எண்ணம். எண்ணத்துக்கு பின்னாடி உணர்ச்சி, உணர்ச்சிக்கு பின்னாடி அகந்தைன்ற நான்பாவம். இந்த 3 தான் வெளிப்படுத்திக்கிறாங்க. நம்ம சூக்குமமா இதை உள் கடந்துட்டு இதை என்னன்னு பார்த்துதான் உள் கடக்க முடியும். இதை பார்த்தோன்னா உள்ள இருக்கிற ஒரு பொருள் வந்து நம்மளை அப்படியே இழுத்துது. அது பெரிய உணர்வு, பெரிய இருப்பு, இந்த மாதிரிலாம் தோன்றி மறைகிற வஸ்து இல்லை. அதை அடைஞ்சாதான் முக்தி மோட்சம். அது மாத்திரம் இல்லை, அன்றாட வாழ்க்கை ஒருத்தருக்கு சிறப்பா இருக்கணும், நல்ல புத்தி சாதுரியமா நல்ல வேலை பண்றவங்களா இருக்கணும், எல்லாம் மெடல்லாம் வாங்கணும், பதக்கம்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கணும்னா கூட நீங்க உள்ள போய் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் கிடையாது. இப்போ நீங்க உங்களுடைய எண்ணத்தை ஹேண்டில் பண்ணாம உங்க வீட்டுல ஒரு கருத்து வேறுபாடை
நீங்க எப்படி வந்து எதிர்கொள்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். முடியுமா? உங்க வீட்டுல கருத்து எல்லார் வீட்லயும் எல்லாரும் கருத்து வேற்றுமை வரும். கணவன் மனைவிக்கு வரும், உடன்பிறப்புகளுக்கு வரும், எல்லாருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரும், ஆபீஸ்ல வரும், எல்லா இடத்துலயும் என்னமும் வரும். அத நீங்க அது என்னது இது, ஏன் இப்படி சொல்றாங்க, நம்மளது ஒத்துக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் வரும் பொழுது, அந்த தாக்கமுற்றவர் வந்து ஒரு எண்ணம் தானே. சோ அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருது இல்ல, வெறும் முடிவு இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து உங்களது வந்து ஆக்கமயமா நீங்க வாழ்வீங்கல்ல, உங்களை யாரும் நிறுத்த முடியாதுல்ல. அதுதான் இங்க அதனுடைய பியூட்டி. இந்த 3 தான் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீலிங், அனுபவம், உணர்ச்சி, எண்ணம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்ச மனம். இதுல வந்து ஒரு கங்கா சுவாமிஜி நான் அம்சவேணி பேசுறேன் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி அப்படி ஒரு வீட்டுல வெளியில ஆபீஸ்ல எதுனாலும் நம்ம வந்துட்டு இப்போ உங்களோட குடல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த பக்கம் யாருமே கிடையாது, இந்த பக்கம் யாருமே கிடையாதுங்கிறப்ப அமைதியாயிடுறோம் இல்லையா. இதே வந்துட்டு 24 hours நம்ம டார்ச்சர் அனுபவிக்கிறோம். ஒரு டைம் நம்ம உணர்ச்சி வயப்பட்டாலும் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப, இப்ப டெய்லி பிராக்டிஸ் கொண்டுட்டு வர்றப்ப வந்து அந்த சைடு யாரும் இல்லை, இந்த சைடு யாரும் இல்லை, எண்ணுபவன் யாரும் இல்லை, டூயரம் இல்லை, திங்கரங்க இல்லை. அதை பிராக்டிஸ் டெய்லி கொண்டுட்டு வர்றப்ப நம்ம அமைதியாயிடுறோம். ஸோ சொரூபத்திலேயே இருக்கிறப்போ நம்ம எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அடுத்த நிமிஷமே அவங்க வந்துட்டு நம்மகிட்ட வந்து சாதுவா பேசுவாங்க நம்ம சொரூபத்திலே இருக்கிறப்ப. ஏன்னா அவங்களோட இதை அவங்க உணர்ந்துருவாங்க, இது நம்ம அன்பேஸ்டா நம்ம வந்து அவங்கள வந்து இது பண்ணிருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும், இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இம்ப்ரூவ் பண்றப்போ நம்மளோட சர்க்கிள் பூராமே வந்து மாறிடும். கண்டிப்பாமா, கண்டிப்பா. இது வந்து இது பிராக்டிகலா நான் உணர்ந்து இருக்கிறேன். ஏன்னா முதல்ல வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம சரிக்கு சரியா சண்டை போடுறப்ப எவ்வளவு உணர்ச்சி வயப்படுவோம். நம்ம மேல எந்த தப்புமே இல்லாதப்ப நம்ம எதுக்கு நம்ம இவங்களுக்கு இது பண்ணி போகணும். அப்ப இப்ப வந்துட்டு நானும் இல்லை நீயும் இல்லை, நம்ம எதுக்கு வேஸ்டா இது பண்ணிட்டு கிடக்கணும். நம்ம எப்பவுமே வந்து இந்த சொரூபத்தை உணர்றதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம், இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். நம்ம அதை விட்டு போட்டு நம்ம மத்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு நிமிஷம் உணர்ந்தோம்னா நம்ம இந்த உலகியல் வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா உண்மை எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு யாருகிட்ட பேச முடியும், நம்ம இறைவன்கிட்ட மட்டும் தான் பேச முடியும். ஆமா, அது உங்க சொரூபம் தான். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து 2 பேருக்கு கருத்து வேற்றுமை ஏற்படும் பொழுது நீங்க உள்ளுக்குள்ள திரும்பினவர் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம பேச பேச பெருசாகும். இந்த இடத்துல நம்ம வந்து மௌனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு நீங்க தான் ஆட்படுவீங்க மௌனத்துக்கு. அப்ப கூட என்ன விட்டு கொடுத்து ஆட்படுவீங்க. என்ன சொல்லுவீங்க, நீங்க சொல்றதாயா கரெக்ட், நீங்க சொல்றதாமா கரெக்ட், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றது கூட நம்ம வெக்கப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய அந்த உண்மைகள்ல ஒரே ஒரு உண்மையா இப்படி போய் முடியும்னா, எண்ணத்துல எண்ணுபவன் இல்லைன்ற ஒரு உண்மையா போய் முடியும். உணர்ச்சியில உணர்ச்சி மயமா இருக்கிறவன் உடம்புல எவனும் இல்லைன்னு போய் முடிய போகுது. அதுக்கப்புறம் அனுபவிப்பவனே இல்லைன்னு முடிய போகுது. ஏன்னா இதெல்லாம் வந்து உண்மையா இருந்தா நம்ம தூக்கத்திலே இவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கணும், நம்மள தூங்க விடக்கூடாது அந்த உடம்ப. கரெக்டா? சாகவும் விடக்கூடாது, தூங்கவும் விடக்கூடாது. இப்போ அனுபவிப்பவன் உண்மையா இருந்தா எனக்கு சாவுன்ற அனுபவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்ப உட்கார்ந்து உயிரை வெளியே விடக்கூடாது. கரெக்டா? பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பா. இப்போ நம்ம என் வீடு இது, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறோம். அந்த மாதிரி உடம்ப விட்டு உயிரை வந்து போறதுக்கு உயிரா நான் இல்லை, நான் வந்து திங்க் பண்றேன், நான் திங்கர் தான் உயிர், நான் தான் உயிர் அப்படின்னு சொல்றவன் வந்து ஏன் ராத்திரியே ஓடி போடுறான்? தூக்கத்திலே ஓடி போடுறவன நம்பி நம்ம வாழ்க்கைய எப்படி வாழ முடியும்? கரெக்டா? ஒரு தூக்கத்துக்கே ஓடி போயிடுறான், ஒரு அசதிக்கே ஓடி போயிடுறான், உடம்புல காணும் அவனை, யோசிப்பவனை காணும், உணர்ச்சி மயமா இருப்பவனை காணும், அப்புறம் அனுபவிப்பவனும் என்ன அனுபவிச்சா என்ன, விழிப்பு நிலையில நல்லா சாப்பிட்டீங்க, மத்தியானம் பார்ட்டி எல்லாம் வச்சு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, நைட்டு தூங்கினா என்ன பார்ட்டி, யாரு ஏன்னா எவனுமே இல்லை, ஒத்தம் கூட இல்லை. சோ எல்லாம் வந்து துடைத்து விட்டார் போல இருக்கு. எது? சொரூபம், நிர்மலம். அது எண்ணுபவனையும் உணர்ச்சி மயமானவனையும் அப்புறம் அகந்தையும் கடந்திருக்கு, 4வதையும் கடந்திருக்கு, அனுபவிப்பவனையும் கடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பொருளை வந்து தப்புன்னு நம்ம உணர்ந்துட்டோம்னா இங்கேயும் நல்லா இருக்கலாம், இப்படி நம்ம அடங்கிப்போம்.
நம்ம விட்டு கொடுத்துருவோம். ஆமா, நீங்க சொல்றதான் கரெக்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம அதை மத்தவங்க சொல்லலைன்னா இன்னும் வந்து 1/2 மணி நேரம் அவரை கோவப்படுத்த போறோம்னு அர்த்தம். அவர் 100 ஆர்குமெண்ட் போட போறான்னு அர்த்தம். குடும்பத்திலயும் இது வந்து ஒவ்வொரு குடும்பத்திலயும் இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பா பண்ணியாகணும். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் சொத்து பிரச்சனையும் போட்டு அந்த அதுல அன்பே கிடையாது, அண்ணன் கிடையாது. எப்ப பார்த்தாலும் மணி மைண்டட், உணர்ச்சி வயப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். சோ சின்ன குழந்தைகளுக்கு நம்மளே இப்படி இருந்தா அப்ப சின்ன குழந்தைகளை என்ன பண்ணும்? நம்மளை பார்த்துதானே நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த 5 வயசு குழந்தை எப்படி விவான் எப்படி பண்றாங்க, அப்ப 5 வயசு குழந்தை கீழே அதுக்கு கீழேயே நம்ம வந்து நம்ம உங்க பார்த்தாலே போதும், அவங்க மாறிடுவாங்க கண்டிப்பா. இப்ப நமக்கு டெய்லி பிராக்டிஸ் கொண்டுட்டு வரணும். சில்ட்ரன்ஸ் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்தணும். ஆமா, கண்டிப்பா கொண்டு வரணும். அதுதான் நம்ம ஸ்கூலா எல்லா இடத்துக்கும் போய் எல்லாரும் சொல்லணும். அம்மா சாந்தி அம்மா பேசுங்கம்மா. இல்ல அதான் குருஜி நான் சொல்ல வரேன். அதான் குருஜி இப்ப அதான் எங்க வீட்டுல முதல்ல எல்லாம் நம்ம வெளிய இது கேக்குறனாவே வீட்டுல அப்படி சொன்னவரு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு குருஜி. எனக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப அதான் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு நான் சொல்ல வரேங்க. வீட்டுல நம்ம மகிழ்ச்சியோட அங்கிருந்து வரோம், அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கு, வெளியே போய் இது வந்து நம்ம சொல்லணும், நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இது போய் சென்று அடையணும்ட்டு. அப்ப வீட்டுல இருக்கவங்களும் நம்ம சந்தோஷமா அனுப்பிச்சு இன்னும் அது வந்து மாற்றம் அவங்களுக்குள்ளயும் நடக்குது குருஜி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவரு வந்து அது ஆல் தி பெஸ்ட் போயிட்டு வா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்றாரு. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இது அவர் கொடுத்துறாரு இல்லைங்களா, அதே நம்மளுக்கு ஒரு இதுதான் குருஜி. நானும் இங்க பேசுறேன். அத ஃபர்ஸ்ட் நான் வந்தோடனே பிரின்சிபல் மேடத்திட்ட எல்லாமே சொல்லிடுவேன் குருஜி. டீச்சர்ஸ்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. அப்புறம் வந்து முடிஞ்சோடனே அவங்களும் கிளம்பிடுறாங்க. நான் ஒரு நாள் ஜூம்ல அவங்க கிட்ட இதெல்லாம் பேசிடுறேன் குருஜி. ஓகே குருஜி, தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ குருஜி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த உத்தி என்னன்னு பார்த்துருவோம். போன வாரம் பார்த்தது ஒரு உத்தி. எந்த உத்தியும் வந்து நீங்க எப்ப வேணா யூடியூப்ல இதெல்லாம் இப்பவே கூட லைவும் போயிட்டு இருக்கு, பழசெல்லாம் கூட பார்த்துக்கலாம். சாந்திமா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. எதுவும் உடனே ஐயோ 6 ஸ்டெப் ஏற்கனவே போயிடுச்சா 5 ஸ்டெப் ஏற்கனவே போயிடுச்சான்னு நினைச்சுக்காதீங்க. எதை வேணா யார் வேணா பண்ணலாம். இதுதான் வந்து இதனுடைய ஏன்னா எளிமை. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நம்பணும், நம்பி நீங்க பண்ணணும், வேற ஒண்ணும் நம்பணும், நம்பி அர்ப்பணிக்கணும். இந்த மாதிரி வந்து எல்லா உயிரினங்களும் பழைய, அதாவது உயிரினங்கள் மாத்திரம் இல்லை, சூரிய சந்திரர்கள் மாத்திரம் இல்லை, பஞ்சபூதங்கள் மாத்திரம் இல்லை, எல்லாமே பழைய கதை. இந்த பழைய கதையை ஒவ்வொரு புள்ளியிலையும் 5 உரைகள் மூலமாக ஒரு நம்ம உடம்பு பூரா உயிரணுக்களா இருக்கு. செல்லு 40 ட்ரில்லியன் செல்லு கொண்டவன் ஒரு 5 அடி மனிதன். ஸோ அவனுடைய ஒவ்வொரு செல்லுமே பழைய மெமரியை வச்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படி இயங்கணும்ன்றது மாத்திரம் இல்லாம மனமாவும் இயங்குது, அப்புறம் அகந்தையாவும் இயங்குது, உணர்ச்சியாவும் இயங்குது. இப்படி பாத்தீங்கன்னா அடிப்படையில் இருப்பது காரணமய உரை, ஆனந்தமய கோஷம், காரணமய உடல், ஆனந்தமய கோஷம். அதுக்கு அடுத்து அதை விட கொஞ்சம் இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு. 2வது கோஷம் பாத்தீங்கன்னா புத்தி, விஞ்ஞானமயமா உணர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி மயமானவன் இல்லைன்றதை நம்ம உணர்ந்துட்டோம்னா பதட்டம் வராது, வெறுப்பு வராது, விரும்புதலும் வராது, எதுவும் வராது. ஆனா ஆக்கப்பூர்வம் ஒண்ணுதான் மிஞ்சும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஆங்கிலத்துல எடுத்திருந்தேன். அப்ப கேட்டாங்க இந்த உள்பார்வை எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க. அம்மா நீங்க ஒரு கிச்சன் எக்ஸாம்பிள்ல சொல்லுங்கன்னாங்க. நீங்க பாலை காய்ச்சி காபி போடணும்னா பாலை வெறுமை கவரை எடுத்து கட் பண்ண போறீங்க, பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்த போறீங்க, கேஸ் லைட்டர்ல ஸ்டவ் மூட போறீங்க. இதுக்கு நடுவுல எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே யோசனை இருக்கணும். எல்லாம் நேரடியான கையினுடைய தொடுக உணர்ச்சி, கண்ணுனால பார்க்கும் உணர்ச்சி, சில்னஸை ஃபீல் பண்ணும் உணர்ச்சி, எல்லாம் விதவிதமான உணர்ச்சிகள் வந்து அப்படி அங்கங்க 5 புலன்களால் பார்க்கப்பட்டு அனுபவிக்கப்படும் போது நீங்க உள்ள எண்ணம் மாத்திரம் இல்லாம இருந்தீங்கன்னா போறோம். இது பேர் தான் வந்து சாட்சி மயமாக வாழும் பாவனை. இன்னும் கேட்டா சும்மா இடத்துல வாழும் போதே பண்ணலாம், செயல்கள் நடுவே பண்ணலாம். இது அப்பேற்பட்ட ஆபத்து இல்லாத ஒரு அற்புதமான உடனடியா உணர வைக்கிற
ஆற்றல்களை பெருக வைக்கிற விஞ்ஞானம். இப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து புத்தி, மூணாவது வந்து மனம், நான்காவது வந்து உயிர். எல்லா இடத்துலயும் உயிர். நம்ம உயிர் வந்து தூங்கும்போது எங்க இருக்கு சொல்லுங்க? நம்ம உயிர் தூங்கும்போது எங்க இருக்கு? இப்ப உயிருக்கு இப்ப நனவு நிலையில எங்க இருக்கு உயிர் சொல்லுங்க? உடம்புல. மருத்துவ விஞ்ஞானம் இந்த இடம் தான் உயிர் இருக்கிற இடம் என்னன்னு சொல்லியிருக்கா? ஹிருதயம்னு பேரு, அது மொத்தம் தான் முக்கியமா? ஒருத்தனுக்கு கிட்னி போச்சுன்னா உயிர் இருக்குமா? லங்ஸ் போச்சுன்னா உயிர் இருக்குமா? பிரெயின்லயே அடிபட்டு இருந்ததுன்னா உயிர் இருக்குமா? சோ இங்க அங்கன்னு இல்லை, வேற ஏதோ ஒண்ணுதான் உயிரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்படின்னா சூக்குமா இருக்கிற மனம், புத்தி, அகத்தை தான் கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவைகளும் ராத்திரி வந்து தூங்கும் போது இந்த உடம்பையும் விட்டுட்டு, உயிர்ப்பு தன்மையும் விட்டுட்டு, எண்ணத்தையும் விட்டுட்டு, உணர்ச்சியும் விட்டுட்டு போயிடுது, எல்லாம் போயிடுது. அப்படின்னா எங்கதான்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா வடிவமற்ற இடத்துல அது இருக்கு. இந்த மாதிரி கூட்டுக்குள்ளெல்லாம் அது எங்கேயுமே இல்லை. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உள்கடந்த கடவுள் தன்மையை. இதை வந்து ரொம்ப எளிதாக மகான்கள் சொல்லியிருக்காங்க. சோ நாலாவது வந்து இந்த உயிர் பிரின்சிபல். அஞ்சாவது இந்த மூணு வந்து இந்த அஞ்சாவதான உடம்பை வச்சுக்கிட்டு தான் எல்லா ஆட்டமும் ஆடுது. உடம்புன்றது மொபைல் கேஸ், சாஃப்ட்வேர் தான் மொபைலா இயங்குது. ஸோ அதுதான் வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா 3 உடல்கள், 5 கோஷங்கள், 5 உரைகளை, 5 தலை போட்ட ஒரு தலகாணிய ஒவ்வொரு லேயர்லயும் வந்து விதவிதமான கலர்ல போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 5 உரைகளை போட்டா மாதிரி 5 உரைகளுக்குள்ள மூணு லேயரா பிரிச்சிருக்காங்க. அடிப்படையில இருக்கிறது அகந்தையினுடைய காரணம் ஒரு உடல் ஆளுறக்க நிலை. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, ஐயா உள்ள தூங்கிட்டு இருக்கிறவரும் யாரும் தெரியாது, வீழ்ச்சிக்கு போறவரும் யாரும் தெரியாது, அறியாம. சரியா? நம்ம எல்லாம் விழிச்சிருந்த பிறகு யார் யாராவோ எழுந்து என்னென்னவோ பண்ண போறோம். ஆம்பளையாவும் பொம்பளையாவும் பதவிகளையும் பெருமைகளையும் படிப்பு திறமைகளையும் பலவித திறமைகளையும் அடையாளப்படுத்திக்கிட்டு என்னமோ பண்ண போறோம். அவங்களும் யாரும் தெரியாது. அப்புறம் தூங்கிட்டு இருக்கிறவரும் யாரும் தெரியாது, கனவு காண்றவரும் யாரும் தெரியாது. எல்லாத்தையும் கண்டு பிரமிச்சு நிற்போம். அந்த பிரமிக்கிறதும் எண்ணங்கள், அந்த எண்ணுபவனும் அவனுக்கு தெரியாது. மொத்தத்துல தெரியாதுன்றதுக்கு ஒரு எல்லை இல்லை. உள்ளு பூரா தெரியாது. உள்ளு பூரா தெரியாம கடவுளை வேற நம்ம வெளியிலேயே வச்சுட்டோம். வாசல்ல உள்ள நுழையாத மரியாதையும் வெளியில கோவில்லையே இருக்கு, இல்லாட்டி வேற எங்கேயாவது. அதோட முடிச்சுக்கலாம். உனக்கு எனக்கும் சகவாசம். உள்ளெல்லாம் நான்லாம் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கோசரம். அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லுவது சரியா இல்லையா? யாருக்கு இழுக்குது? நீ பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன? அவர் இருக்கிறவர் இருந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு என்ன சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னுவாங்க. என்ன இமோஷனோ அதுக்கு? சூரியன் என்ன பண்ணும் அதுக்குன்னு? ஆத்தா போல இங்க ஆன்மா இருக்கு, பொருள் இருக்கு. அதான் உள்கடை, கடை உள், உள்ளுக்குள்ள கர்ப்பகத்துல சுவாமியே இருக்க மூலவர் சன்னதியில. ஆத்தா போல இங்க இருக்கு. சோ அதை தான் நம்ம நோக்கி போறோம். இந்த சூக்கும சரீரம் சொல்ற 2, 3, 4 விஞ்ஞானமயம், மனோமயம், பிராணமயம், அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் போத்திக்கிட்டு 5வது கேஸுக்கோசரம் 5வதா இருக்கிற ஸ்தூல அன்னமய உடலுக்கோசரம் நம்ம வாழற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப வந்து போன வாரம் டெக்னிக் ஒண்ணு கொடுத்தோம். 24x7 சும்மா இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவன், அனுபவ உணர்ச்சி எண்ணமயமான எந்த நாட்டமும் இல்லாதவன், இதுவே பார்ப்பவனற்ற சாட்சிமய விசார பார்வையில் வாழ்தல். இது வந்து ஆக்சுவலா 6. இந்த இன்னிது போன வாரத்துக்கு பாத்தீங்கன்னா இதை கொடுத்தோம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபைன் டியூன் பண்றோம். இது வந்து 5 வந்து இங்க இருக்கு.
அஞ்சாவது, போன வாரத்துக்கு அஞ்சாவது. அதனுடைய தமிழ் வடிவம் எங்கன்னு தெரியல, பார்க்குறேன். இருக்கணும். ஏதோ மிஸ்டேக் வந்து மாறி போச்சு. நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். 5 வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. When we bring back the witness-like authentic being into our waking state life, through staying in just be 24/7, we attain all prosperities in our lives. அதாவது நாம் சாட்சிமயமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பவனை, ஆழ்ந்த உறக்கத்துல சாட்சியே அற்ற சாட்சித்தன்மை யாரும் பார்க்கறவர் இல்லை. நம்மளுக்குள்ள அதிசூக்ஷமா இருப்பது புத்தி சொல்லுவாங்க. அந்த புத்திக்கு வந்து எதையும் பார்க்கிறேன்னு தெரியாது, எதையும் கேட்கிறேன்னு தெரியாது, உடம்புல இருக்கோன்னு கூட தெரியாது, மனுஷன் கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு சாட்சிமய பாவம் போல இருக்கிறத நம்ம நனவு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். எப்படி கொண்டு வரணும்னா 24/7 வெறுமனே அப்படியே ஒரு சாட்சிமய பாவத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு வந்தோம்னா, காத்தால ஒரு சிட்டிங், நைட் ஒரு சிட்டிங், ஒரு 1/2 hour போட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வாழ்வில் எல்லா சிறப்புகளும் மேன்மைகளும் கிடைக்கும். அப்படின்றதுதான் வந்து இந்த 5வது உத்தி காமிச்சோம். இன்றைக்கு 6வது உத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். படிங்க, யாராவது படிங்க. தெரியுதா? 6வது உத்தி விசார உத்தி 6. இது தியானம் கிடையாது, விசாரம்னு பேர். விசாரம்னா என்ன? அப்படியே வாழ்தல் உள்ள 24x7 சும்மா இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவன், அனுபவ உணர்ச்சி எண்ணமயமான எந்த நாட்டமும் இல்லாதவன். இதுவே பார்ப்பவனற்ற சாட்சிமய விசார பார்வையில் வாழ்தல். இப்பார்வை அன்றாட வாழ்க்கையில் புத்தியின் ஆற்றல்களை பெருக்கும், ஞானமடைதலுக்கு உண்டான சித்த சுத்தியை கொடுக்கும். யார் படிச்சது? யாருமா? பாரதிங்களா? சார் வினோதினிங்க சார். வினோதினி பொறுமா. அவங்க எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் என்ன? இதுதான் விசார பார்வையில் வாழ்தல். 24x7 சும்மா இருந்து. அது என்ன சும்மா இருக்கு? நீங்க வந்து காபி போடுறதுக்கு பால் எடுக்கிறீங்கன்னா என்னவோ ஒரு எண்ணமயமா நேற்றுக்கு நடந்த ஒரு அனுபவம் திடீர்னு எந்த செகண்ட் அது உள்ள நுழைஞ்சதுன்னு தெரியாது. பாலை எடுக்கும் போதே நுழைஞ்சுதான் தெரியாது, எப்ப நுழைஞ்சதுன்னு தெரியாது. அப்படியே என்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜை திறந்த மேனிக்கு போட்டுட்டு உடனே போன் எடுப்பீங்க. நேற்று நீ பண்ணது சரியா இருக்கா அப்படின்னு யாரையோ போய் என்னமோ வேக வேகமா கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்க ஃப்ரிட்ஜை ஃபர்ஸ்ட் திறந்து போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க பண்றது ஒண்ணுமே சரியா இருக்கு. பதற்றத்துக்கோ நடுவுல வந்தவருக்கு ஆட்பட்டீங்கன்னாலோ, உணர்ச்சி மயமானீங்கன்னாலோ, அனுபவ மயமானீங்கன்னாலோ, எண்ணமயமானீங்கன்னாலோ தடுமாறிட்டீங்கன்னு அர்த்தம். இது வந்து நம்ம வந்து எதுவும் கண்ட்ரோல் பண்ண சொல்லி கத்துக் கொடுக்கல. நம்ம வந்து வெறுமனே இருங்க. கதவை திறக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் கதவை திறக்கிறீங்க, பாலை எடுக்கிறீங்க, ஸ்டவ் கிட்ட போறீங்க, ஃப்ரிட்ஜை கரெக்டா மூடுறீங்க, கரெக்டா அந்த பாத்திரங்கள் எடுக்கிறது எல்லாத்தையும் அவ்வளவுதான் இருக்கணுமே தவிர உள்ள என்ன உள்ள பேச்சோ நினைப்போ சும்மா கொஞ்ச நேரம் பண்ணி பாருங்களேன், அற்புதமா இருக்கும் அது. இது வந்து இது மாதிரி 24x7 சும்மா இருந்து உள்ளே பார்த்து கொண்டிருப்பவன், அனுபவ உணர்ச்சி எண்ணமயமான எந்த நாட்டமும் இல்லாதவன். அவனுக்கு எதுவும் நாட்டம் கிடையாது. இதுவே பார்ப்பவனற்ற சாட்சிமய விசார பார்வையில் வாழுதல். இவ்வளவுத்தோட முடிஞ்சிடுது. ஆக்சுவலா சும்மா இருந்தும் சரி, உள்கடவும் ஆண்டவனே வந்து நின்றுருவாரு உள்ள. இப்படி இருந்துட்டீங்கன்னா போறோம், ஆண்டவனே வந்து நின்றுருவாரு உள்ள. நீங்க ஏதாவது பண்ணுவாரா போனீங்கன்னா அது உங்களுடைய அனுபவம் வந்து சும்மா விட மாட்டேங்குது உங்களை. இந்த நிமிஷம் நீ பால் கவரை கட் பண்றது இருக்கட்டும், ஃப்ரிட்ஜை திறந்தது இருக்கட்டும், கரண்ட் வேஸ்ட் ஆகட்டும், என்ன வேணா நடக்கலாம், அவ ரிட்டர்ன் நீ உணர்ச்சி வசப்பட்ட பத்தி அதை போய் முதல்ல முடியணும். தப்பு ரைட்டே நம்ம பண்றதுக்கு வரலைங்க, திருத்துவதற்கு வரல. பட் நம்ம எங்கேயோ மோசம் போய் கொண்டிருக்கின்றோம்.
வாழ்க்கையே மோசம் போய் கொண்டிருக்கின்றது. எது? எண்ணத்திற்கும் உணர்ச்சிக்கும் அனுபவத்திற்கும். அதுதான் நம்ம உணர்த்துறோம். இப்பார்வை அன்றாட வாழ்க்கையில் புத்தியின் ஆற்றல்களை பெருக்கும். ஆமா, நான் ஒழுங்கா ஒரு பாலை காய்ச்சறதுன்னா 5 நிமிஷம் முடிச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து வரும்போது கூட உள்ள இருந்தோம்னா வந்து உட்கார்ந்து பால் ஆறட்டும், அப்புறம் காப்பி கலந்து கண்ண முடியும் உட்காரும். அப்ப உட்கார்ற சமயத்துல அந்த ஆளும் பேருமா உட்காராம அவர் உட்கார்ந்தாலே போறோம். சரி, இன்னைக்கு வந்து கேட்டாரு அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாம் 100 வந்துடும் விஷயம். எதுவும் எல்லா இடத்துலயும், எல்லா அசைவுகள்லையும், அசையாத தன்மைகளும் எல்லாத்துலயுமே வந்து சும்மா பார்த்து கொண்டிருத்தல், விசார பார்வையில் வாழுதல், எந்த நாட்டமும் இல்லாமல் பார்த்தல். இதுதான் வந்து புத்தியின் ஆற்றல்களை பெருக்கும். எப்படின்னா அந்த செகண்ட்ல நீங்க அப்சல்யூட்டா ஒரு எல்லாமுமே நீங்க கத்தலை எழுதுறதுக்கு முன்னாடி தூங்கியிருந்தீங்க. அப்ப பிரபஞ்சத்தையே வேற ஒரு சக்தி தான் நடத்திக்கிட்டு இருந்தது, உங்களையும் சேர்த்து, நம்ம உயிரையும் சேர்த்து. அப்ப இந்த பேரு, மரியாதை, கோபதாபங்கள், ஆன்ம ஞானம் அதெல்லாம் கூட எதுவுமே கிடையாது. சௌக்கியா கிடையாது, எதுவும் கிடையாது. அசௌக்கியமும் கிடையாது, சௌக்கியமும் கிடையாது, எதுவும் கிடையாது. சோ இப்படி இருக்குது நம்மளுடைய பியூரான விஞ்ஞான நிலையா இருக்குது. ஆனா அதை வடிவம் இல்லாம இருக்கிறதுனால நம்ம நம்ப மாட்டேன்றோம். இப்ப எல்லாம் நம்பி பண்ணுவீங்களா? இதுதான் நான் கேட்பது. இப்போ வந்து இதுவே ஆற்றல்களை பெருக்குகிறது, இதுவே ஞானம் அடைதலுக்கும் உண்டான சித்த சுத்தியை கொடுக்கின்றது. சரியா? இப்போ ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி உட்காருறீங்களா? முடியுமா? இப்ப என்ன சொன்னேன் நானு? உள்ள வந்து அனுபவம் வந்தாலும் சரி, உணர்ச்சி வந்தாலும் சரி, எண்ணம் வந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நாட்டமும் கிடையாது. யாருக்கு? அந்த சாட்சிக்கு. சும்மா இருப்பவன். நான் வந்திருக்கிறவன் அவனை கிளறி விட்டு பார்க்க விடாம பண்றான். சோ இந்த பார்ப்பவனற்ற பார்வை இதுதான் விசார பார்வை. இதுல உட்காரணும், அவ்வளவுதான். இதுதான் வந்து அற்புதங்களை விளைவிக்கும் அருமரம். பண்ண ஆரம்பிக்கும், உடனடியாக பண்ண ஆரம்பிக்கும். நான் சொல்லும்போது கண்டத்தான்
மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டுக்கொண்டு கண்களை உள்ளங்கைகளால் மூடிக்கொண்டு உள்ளேயே கண்களை திறந்து இடது புற வெளிச்சத்திற்கு வாருங்கள். சும்மா இருந்து உள்கடப்பது என்பது ஆற்றல் மிக்கது, அழகானது, அற்புதமானது, எளிமையானது, ஆபத்து இல்லாது. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கணும், இல்லாட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திப்போம். இல்லாட்டி உணர்வு பகிர்ந்து பண்ணுவோம், கேள்வி கேட்கணும், எது பேசணும்னாலும் பேசணும். குருஜி லதா அப்படின்ட்டு அந்த மேடம் பேசுறாங்க குருஜி. சொல்லுங்கம்மா. லதா பேசுங்கம்மா. பேசுங்கம்மா. உங்களது அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. கீழே உங்க மைக்கை அன்மியூட் பண்ணி. கேக்குதுங்களா குருஜி? இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குது. பேசுங்கம்மா. இப்ப வந்து கண்ணை மூடி நம்மளுடைய எண்ணங்களை வந்து ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரோம்னு வைங்க. நம்ம வந்து மனதை வந்து அதை வந்து நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு மனதை வந்து நம்ம பாக்குறோம். அந்த டைம்ல வந்து ஒரு விதமான ஒரு உணர்ச்சி, ஒரு என்ன பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு, இதெல்லாம் தோணுதுங்களே, அதெல்லாம் எதனாலுங்க குருஜி? ஆமா ஆமா. இன்னும் வந்து அதாவது நீங்க சொன்னீங்க, நீங்க முழுசுமா வந்து ஒரு வீடு காலி பண்ற மாதிரி இப்ப சொன்னீங்க. ஒரு அறையை சுத்தம் பண்ற மாதிரி எல்லா பொருட்கள்லாம் எடுத்து வச்ச பிறகு சும்மா அந்த அறை சும்மா காத்தோட்டமா எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆக்சுவலா எல்லாமே வந்து ஸ்தூல பொருட்களை ஹேண்டில் பண்ற மாதிரியே எனக்கு இது வந்து ஸ்தூலம் கிடையாது. இது நீங்க எண்ணமா லதான்றது உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணமா இல்லாட்டி வெளியில தெரிகிற உடம்பா? உள்ளுக்குள்ள இருக்கிறது. இது ஆக்சுவலா உள்ளுக்குள்ள இருக்குன்னாலே இப்போ வடிவம் கொண்ட லதாவை கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்கன்னா உட்காந்துப்பீங்க. கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா? நானும் உட்காந்துக்கிறேன், யாராவது பக்கத்துல உட்காந்தாங்கன்னா இடம் கொடுப்பீங்க. அது லதான்ற உடம்பு சரீரத்தை அப்படி நகர்த்தி வைக்கலாம். உள்ள எண்ணத்தை நீங்க உங்க கண்ட்ரோல்லையா இருக்கு? நம்ம கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. வர இல்லம்மா. அது நம்மன்றது திருப்பி யாருமா? கண்ட்ரோலர் யாருமா? அது ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து இது என்னன்னாமா, நீங்க வந்து நிறைய ஆன்மீகம் போயிருப்பீங்க, கரெக்டா? போயிருக்கேன். ஆமாமா. அது அதனுடைய தாக்கம் எல்லாம் நிறைய இருக்குமா? இங்க அப்படி கிடையாதுமா. இது வந்து உடனடிமா. நீங்க கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு கொஞ்சம் இதெல்லாம் கேளுங்க. இப்ப நீங்க கேட்கறது தப்புன்னு சொல்லல, ஆனா வந்து கேளுங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் இது உண்டு. ஆனா கண்ட்ரோலர் யாரு? நம்ம கண்ட்ரோல். நம்மன்றது யாரு? கண்ட்ரோலர் யாரு? எண்ணங்கள் யாரு? கண்ட்ரோலரும் கண்ட்ரோல் செய்யப்படுகின்ற எண்ணங்களும் ரெண்டா? லதாவும் லதான்ற அம்மாவுடைய நினைப்புகளும் ரெண்டாவா இருக்கு? நீங்க உங்க உடம்பாவே பாதிக்கிறீங்கல்ல எண்ணங்களை, கரெக்டா? ஆமா. அப்படிதானே ஃபீலிங்ல கொண்டு வரணும். என்ன பார்த்து இப்படி கேட்கறீங்க அப்படின்றீங்கல்ல, அப்படின்னு என்ன பார்த்துன்னா உங்களுடைய ஒரு கருத்தை இன்னொருத்தருக்கு நீங்க தெரிவிக்கும் பொழுது அவங்க ஏதாவது பதில் கருத்தை, எதிர்கருத்தை சொல்லும்போது, மாற்று கருத்தை சொல்லும் பொழுது, என்ன நீங்க என்னைய அவமானப்படுத்துறீங்க அப்படின்றீங்கல்ல. சோ ஒரு கருத்துக்கே வந்து உடம்போட அட்டாச் ஆயிருக்கீங்க, புரியுதா? ஒரு கருத்தை உங்க உடம்பா நினைச்சிட்டீங்க, உங்க உயிரா நினைச்சிருக்கீங்க, அது அவமானப்பட்ட மாதிரி சுருங்குறீங்க, கரெக்டா? சோ என்னென்னவோ குழப்பம் பண்ணிட்டுட்டோம். இப்ப வந்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்பி வெறுமனே இந்த மாதிரி வந்து எதையும் அடையறதுக்கு முற்படாமல், கண்ட்ரோல் செய்வதற்கு முற்படாமல், தேடுவதற்கு முற்படாமல், உள்ளத உள்ளபடி ஸ்லோ டவுன் பண்ணணும், ஸ்லோ டவுன் ஆகணும்.
எண்ண ஓட்டங்கள் தானா ஆகும். நீங்க நின்றீங்கன்னா ஆகும். உள்ள அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாட்சி மயமா ஒருத்தரை கொண்டு வரோம். தூக்கத்துல இருந்தீங்களா? நீங்க இல்லவே இல்லை தூக்கத்துல, எண்ணமும் இல்லை. சோ இப்ப வந்து அப்படின்னா இப்ப வந்து சாதாரண தியானம் கத்து கொடுக்குறவங்களே யாருக்கு கத்து கொடுக்குறாங்க? தியானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல தியானிப்பவனை தனியா செட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. கரெக்டா? இப்ப கிளாஸ்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு டீச்சர் உள்ள வந்தா சைலன்ஸ் ஆயிடுது. 50 டீச்சர்ஸ், 50 பசங்களும். இங்க வந்து ஒண்ணுமே இல்ல. உள்ள சாட்சி மயமா கூட நிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல. இங்க வெறுமை இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க உங்கள்கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, புரியுதா? மாற்றி ஆரம்பிக்க கூடாது. வேகத்தை நீங்க குறைக்கிறதுக்கு நீங்க பண்ணவே முடியாது. நீங்க பண்ற வரை வேகத்தை ஜாஸ்தி பண்ணிப்பீங்க. கண்ட்ரோல் பண்ற வரை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்சு கீழே விழுந்துடுவார். தடுக்கி கீழே தள்ளி விட்டுரும். எண்ணத்தோட வேகம் கொஞ்சம் நெஞ்ச வேகம் இல்லை. அது உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு, உலக பொருட்கள்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்ப வந்து ஒரு வீட்டுல தெரியாம கேஸ் திறந்து விட்டுருக்காங்கன்னு தெரியல, ஆனா யாரும் ஸ்மெல்ல பார்த்து கண்டுபிடிச்சாங்க. ஐயோ உங்க வீட்டுல இருந்து செமுத்தியா கேஸ் ஸ்மெல் வருது அப்படின்னு உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அடியோட உள்ள நுழைவுக்கு பயப்படுவீங்க. ஏன்னா போய் ஒரு சுவிட்ச போட்டீங்கன்னா போதும், நம்மளும் போடுவோம். போட்டா நம்மளும். கரெக்டா? அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கு ஒண்ணு குழப்பி கிடக்கு. உங்களுக்கு வேண்டியது பியூட்டிஃபுல் கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிடைக்கும். நீங்க வந்து எதையும் புதுசா செட் பண்ணிக்காதீங்க. கண்ட்ரோல் பண்ணணும், இது பண்ணணும், எதுவும் பண்ணவே வேண்டாம். பண்ணாம இருப்பவரா உங்களை மாத்துறதுதான் மொத்த லட்சியமே. இப்போ சும்மா இருவனுடைய லட்சியம் என்ன? சௌக்கியாவோட லட்சியம் லதா அம்மான்றவங்க கிட்ட ஒன்னும் போறோம். நீங்க என்ன பண்ணணும்? வடிவேல் காமெடி போது எந்த ஆணையும் பண்ண மாட்டான். நீ ஒண்ணும் பேசாம ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நீங்க உங்களை கவனிச்சுக்காங்க. கொஞ்ச நேரம் பேசாம ஒண்ணும் பண்ண ஒண்ணு அது மாட்டுக்கு இருக்கும். இது எதாவது போய் லைக்குதா லைக், இது எங்கேயாவது ஓடுதா ஓடட்டும். இப்படி விட்டு 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 பாத்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் நிற்கும். உங்களை திரும்பி பார்ப்போம். கரெக்டா? ஒரு கிளாஸ் ரூம்ல ஏன் சத்தம் வருதுன்னா டீச்சர்னு ஒருத்தரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு கிளாஸ் ரூம்ல 100 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்களான்னு கூட தெரியல, ஆனா இருக்காங்கன்னு பார்த்தா டீச்சர் இருக்காரு. அவர் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு. 100 பேர். அத போல இங்க வந்து இவர் பேர் கண்ட்ரோலர் இல்ல, இவர் ஆளே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை தான் இந்த சௌக்கியா விதைக்க போகுது. 10 வயசு குழந்தைகள்ல இருந்து இது விதைச்சிட்டோம்னா அவங்கிட்ட குற்றம் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் உணர்ச்சி தெரிஞ்சிடும். நம்ம கிட்ட வந்து பீரிட்டுக்கிட்டு வருது, இமோஷன் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது. இதுல நான் இப்ப எண்ணத்தை வேற கோத்தேன்னா அவனை போய் அடிச்சிருவேன், புரியுதா? இதனால நான் ஹெட்மாஸ்டர் டிஸ்மிஸ் ஆயிடுவேன் அப்படின்னு எல்லா அவகாசமும் இப்ப கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு. இது ஒரு விஞ்ஞானம். ஆமா. இப்போ வந்து உங்களோட வீட்டுல வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா விஞ்ஞானம் இருக்கு. அது ஏன்னா வந்து திடீர்னு ஒர்க் பண்ணலன்னு பார்த்தா பின்னாடி அந்த இதை கழித்து பாருங்கள் அப்படின்னு போட்டிருப்பான். அதான் படம் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பான் புக்லெட்ல. திறந்து பாத்தீங்கன்னா ஏன் அடைச்சிருக்கும், புரியுதுங்களா? ஏதானும் ஒரு நாப் ஒண்ணு இருக்கும், அதை பிடிச்சி அப்படி இழுத்து விட்டு திருப்பி இப்ப ஆன் பண்ணுங்கள்னு போடுவான். இப்போ ஆன் பண்ணீங்கன்னா உடனே போடுவான். அத போல இங்க உள் விஞ்ஞானம் இங்க கொடுக்கப்படல. அது நம்ம கடவுள் விஞ்ஞானம் கொடுக்குறோம். இது விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை விஞ்ஞானமா பண்ணலாமே, தைரியமா பண்ணலாமே. சரியா? நம்ம சரி சந்தோஷமா பண்ணுங்கம்மா. ஆமாமா, சந்தோஷமா பண்ணுங்க. வாரம் வாரம் வாங்கோ, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அம்மா வந்து நல்ல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாந்தியம்மா, அவங்களுக்கு தோள் கொடுங்க. எல்லாரும் அவங்க துணை நின்று நம்ம எடுத்துட்டு போவோம். நல்லதுமா, நல்லது. அதான் குருஜி, அதான் அவங்க லதா இன்னைக்குதான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன் உள்ள வரும்போது புதுசா இருக்காங்களே அப்படின்ட்டு. அதனால நீங்க கேளுங்க இந்த அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சும்மா இதுக்கு ஐயாவே சொல்லுவாரு, நீங்க கேட்டுக்கோங்க புதுசா இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னேன் குருஜி. அதனால அவங்க ஒரு 4 பேர் அவங்க புதுசா வந்ததுனால உமா மேடத்துக்கு எல்லாம் அவங்களுக்கு இப்ப அட்மிஷன் இருக்கிறதுனால 3 பேர் வரலைங்க. ஆபீஸ்ல இருந்து
பிரின்சிபல் மேடமும் வரல இப்போ கிளாஸுக்கு எல்லாம் அட்மிஷன் இருக்கிறதுனால நம்ம அடுத்த வாரம் குருஜி நம்ம சொன்ன மாதிரி சௌக்கியா கிளாஸ் வந்து 7 o'clock வச்சுக்கலாம் இல்ல குருஜி? இரவு 7 மணிக்கு வச்சுக்கலாம்ல? சரி குருஜி, சரி குருஜி, அவங்க உங்க வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம் குருஜி. ஓகே குருஜி, தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ.